வணக்கம். வெல்கம் டு வின் ஸ்டார் நாவல்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எழுத்தாளர் சாண்டில்யன் அவர்களின் நிலமங்கை சரித்திரத் தொடர். அத்தியாயம் 1. மரகதக் கடல் முகப்பு வீடு. நிலமகளை எங்கும் சுற்றி வளைத்து தழுவி கிடந்த நீலத் திரைக்கடலில் மரக்கலங்களுக்கு பயண வழிகள் பல இருந்தாலும் கிழக்கே நெல்லூரிலிருந்து மேற்கே கொல்லம் வரை பார்த்ததாயின் பாதங்களை அலசி நின்ற கடல் வழி மட்டும் மாபார் என்ற சிறப்பு பெயரால் உலக வணிகர் பலராலும் அழைக்கப்பட்டு வந்ததற்கு முக்கிய காரணம் காயல் பட்டணத்தின் கடலோரம்தான் என்பதை நிர்ணயித்து கொண்ட இளைய பாண்டியன் மெல்ல மெல்ல மணலை முத்தமிட்டு கொண்டிருந்த மரகத நீரை மயக்கமுறும் கண்களுடன் நோக்கி, எங்கு மட்டும் கடல் நீர் ஏன் இத்தனை பச்சையா இருக்கிறது? முத்து கிடைக்கும் இக்கடலில் இந்த பகுதியில் மட்டும் ஒரு வேளை பச்சை கற்கள் அதிகமாக அடித்தளத்தில் கிடைக்குமோ என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டான். இந்த கடல் நீரின் பசுமை நிறத்தை பிற்பகல் கதிரவனின் கிரணங்கள் மிக பளபளக்கச் செய்வதற்கும் இதன் அடித்தளத்தில் புதைந்துள்ள மரகத கற்களே காரணமாக இருக்க வேண்டும். வேறெந்த இடத்தில் இத்தனை ஜாப்ஜாலியமாக கடல் நீரை இவனால் உருவாக்க முடிகிறது என்று கூறி ஏதோ பைத்தியம் பிடித்தவன் போல் கண்களை நீரில் நாட்டிக் கொண்டிருந்தாலும் வலது கையை மட்டும் மேலே உயர்த்தி பின்னால் வானத்தில் இருந்த ஆதவனை சுட்டி காட்டினான். காயல் கடலின் இந்த சிறப்பை முன்னிட்டுத்தான் உலக வணிகர் பலரும் இந்த துறைமுகத்தில் வந்து குவிகிறார்கள். இதுவே உலகத்திற்குள் விளைந்திருக்கும் இன்னொரு உலகம் என்று தலையை மகிழ்வுடன் ஆட்டிவிட்டு தன் நினைப்புக்கு ஆதரவு தேடும் பாவனையில் கண்களை கடலோரத்திலிருந்து விடுவித்து கடலின் தொலைப்பகுதியை நோக்கினான். அவன் நினைப்புக்கு ஆதரவு தருவன போலும் மேலும் சாட்சி கூறுவன போலும் பல நாட்டு மரக்கலங்களும் எட்ட கடலில் நின்று கொண்டிருந்ததன்றி சீனம், அரபு, பாரசீகம், யவனம் ஆகிய நாடுகளின் கப்பல்கள் தங்கள் பலதரப்பட்ட கொடிகளை காற்றில் ஆடவிட்டும் தங்கள் அழகிய முகப்புகளை அவனை நோக்கி சிறிது குனிந்து குனிந்து எழுப்பியும் காயல் துறைமுகத்துக்கு இணையற்ற சோபையை கொடுத்து கொண்டிருந்தனவென்றால் அந்த மரக்கலங்களிலிருந்து பல வகை வணிகப் பொருள்களை ஏற்றிக்கொண்டு தரையை நோக்கி ஊர்ந்து வரும் பெரும் படகுகள் அதன் வளப்பத்தை அதிகப்படுத்த வரும் அயல்நாட்டு தூதுவர்களைப் போல் காட்சியளித்து காயலின் அழகை பல மடங்கு அதிகப்படுத்தி காட்டின. அந்த படகுகளை துழாவி வந்த கடலோடிகளின் துடுப்புகள் ஏக காலத்தில் எழுப்பிய சர் சர் என்ற ஓசை கடலின் அலை ஓசையை கூட அடக்க முடியும் என்றாலும் அதற்கு இடைஞ்சலாக இருந்தன கடற்கரை மணலில் விற்பனைக்கு வந்திறங்கி மடக்கப்பட்டிருந்த அரபு புறவிகளின் கனைப்பொலிகளும் அவற்றை கட்டி நிற்க வைக்க சுற்றுமுற்றும் ஓடிக்கொண்டிருந்த அராபிய வணிக அடிமைகளின் பெருங்கூச்சலும். ஹார்மோஸ், கிரீஸ், ஏடன் முதலிய இடங்களிலிருந்து வந்திருந்த மிக உயர்ந்த ஜாதி புறவிகளும் கதி, பிளாசா, பெஹ்ரின், குல்ஹாது முதலிய இடங்களிலிருந்து வந்து குழுமியிருந்த ருஸ்தத்தின் ருக்ஸ் பரம்பரையிலிருந்து பிறந்து வளர்ந்த வெகு வேக புறவிகள் பலவும் காயலின் கடற்கரையில் அடங்கி நிற்காமல் அங்கும் இங்கும் ஓடத் தொடங்கியதால் ஏற்பட்ட பிரமிக்கத்தக்க காட்சியை திரும்பி பார்த்த இளைய பாண்டியன் சற்றே புன்முறுவல் கொண்டான். அந்த புறவிகளில் ஓரிரண்டு அவனை இடித்து கொண்டு ஓடியும் ஓரிரண்டு அவன் ஆசையுடன் நோக்கிய மரகத கடலின் நீரிலும் காலை வைத்து குழப்பியும் கூட அவன் முறுவல் சிறிதும் குறையாமல் விரிந்து முகத்தில் அதிக மகிழ்ச்சியை காட்டியது. காயலின் மரகத அலைகளுக்கு அடுத்தபடியாக அவன் நேசித்தது அந்த புறவிகளைத்தான். அன்று கிட்டத்தட்ட 4 பெரும் மரக்கலங்கள் புறவிகளை கொண்டு வந்து இறக்கியிருந்ததால் துறைமுகம் முழுவதுமே புறவிகளாலேயே நிரப்பப்பட்டிருந்ததன் விளைவாக மற்ற வணிகப் பொருள்களை சீன அடிமைகளும் அராபியர்களின் நீக்ரோ அடிமைகளும் மூட்டைகளில் சுமந்து கொண்டு பட்டணத்தின் உட்புற அங்காடியை நோக்கி விரைந்து கொண்டிருந்ததாலும் இளையபாண்டியன் அந்த வணிக மூட்டைகளின் மீது சிறிதும் கவனத்தை செலுத்தாமல் புறவிகள் ஓடி ஓடி அமர்க்கலம் செய்து திமிரி திமிழோகம் செய்து கொண்டிருந்த இடத்தின் அருகிலேயே நின்று கொண்டிருந்தான். அந்த புறவிகளை விற்க வந்த வணிகரும் வாங்க வந்த அரண்மனை காவலரும் செய்த பேரக்கூச்சல் கூட இளையபாண்டியன் செவிகளுக்கு மிக இன்பத்தையே விளைவித்தது. அந்த இன்ப நிலையின் விளைவாக இளையபாண்டியன் அந்த புறவிகளின் கூட்டத்தினூடே நுழைந்து சென்றான். சில புறவிகள் அவனை இடித்தன, சில கடிக்க முயன்றன, இன்னும் சில குழம்புகளை தூக்கி அவனை உதைக்க முற்பட்டன. ஆனால் இளவரசன் அவைகள் அனைத்தையும் சமாளித்து கொண்டு புறவி கூட்டத்திற்குள் சென்றான். இடித்த புறவிகளை ஒரு கையால் அலட்சியமாக தள்ளினான். கடிக்க வந்த புறவிகளின் மூக்கு துவாரங்களை இன்னொரு கையால் இறுக பிடித்து பற்களை மூடி அடக்கினான். உதைக்க வந்தவற்றிலிருந்து தப்பி அவற்றின் முதுகில் ஓங்கி அறைந்தான். இத்தனை சேஷ்டைகளுடன் நகைக்கவும் நகைத்தான். சில புறவிகளை கழுத்தில் தன் கைகளால் சுற்றி வளைத்து தழுவவும் செய்தான். இத்தனைக்கும் அவன் அதிகப்படியாக உடையேதும் அணியவில்லை. அராபியர்களைப் போல் சரையை மட்டும் அணிந்திருந்ததால் அந்த வாலிபனின் உடலின் மேற்பகுதி திறந்தே கிடந்தது. திறந்து கிடந்த மார்பு விசாலமாகவும் திண்ணிய தசைகளுடனும் இரும்பென காட்சியளித்தது. அதில் வளர்ந்திருந்த கருத்த ரோமங்களுக்கிடையே ஆடிய பெரும் மரகதக்கல் ஒன்றை தாங்கியிருந்த பொற்சங்கிலி ஒன்று அவன் கழுத்தை சுற்றி ஓடியிருந்தது. இரும்பென நீண்ட மெல்லிய கரங்களை அவன் ஆட்டி நடந்த முறை
தோள்களால் புறவிகளை முட்டி தள்ளிய அலட்சியம் எல்லாமே அவன் அஸ்வசாஸ்திரத்தை நன்கு அறிந்தவன் என்பதை மட்டுமின்றி அவன் உடலின் உறுதிக்கும் வலுவுக்கும் சான்று கூறின. அவன் விசால வதனத்தில் தலையிலிருந்து தொங்கிய ஓரிரு சுருட்டை மயிர்கள் அந்த வதனத்துக்கு தனி அழகை கொடுத்தன. அவன் கண்களிலும் ஏதோ ஒரு தனிப்பட்ட வசியம் இருக்க வேண்டும். இல்லையேல் சில புறவிகள் அவன் கண்களை சந்தித்ததும் தலையை ஆட்டுவானேன்? அவன் முத்தமிட தங்கள் முகத்தை தானே உயர்த்துவானேன்? உயர தூக்கிய புறவிகளின் முகங்களை அவன் முத்தமிட்டான். அந்த புறவிகளும் பதிலுக்கு அவன் தோளிலும் முதுகிலும் தங்கள் கழுத்துகளை வைத்து உராய்ந்தன. அப்பொழுது வைகாசி திங்களாதலாலும் கதிரவன் மறையும் நேரம் கூட அணுகாததாலும் அவன் உடம்பைப் போலவே புறவிகளின் உடல்களிலும் வியர்வை ஓடிக்கொண்டிருக்கிறபடியால் அவற்றின் வியர்வையும் அவன் உடலில் பட்டதென்றாலும் அது கூட அவனுக்கு பேரின்பத்தையே அளித்தது. நந்தவனத்து புஷ்பங்களிலே கூட இந்த சுகந்தம் ஏது என்று அந்த ஜாதி புறவிகளின் வியர்வையை கூட அவன் ரசித்தான். இப்படி புறவிகளை ரசித்து கொண்டே அவற்றின் ஊடே சென்ற இளைய பாண்டியனை அரபு நாட்டு காசாரிகள் பெருமையுடனும் பிரமிப்புடனும் பார்த்தனர். இப்படி ஒருவன் பாண்டிய நாட்டில் இருக்க ஆண்டுதோறும் இங்கு ஏன் புறவிகள் பெருமளவில் மாண்டு போகின்றன என்று அவர்களில் சிலர் ஒருவருக்கொருவர் வினவிக் கொண்டார்களே ஒழிய விடை காணாமல் தவித்தனர். அவர்கள் தவிப்பை பற்றி லட்சியம் செய்யாமல் வந்த அராபியன் ஒருவன் அந்த காசாரிகள் கூட்டத்தை விலக்கி கொண்டு இரு கைகளையும் உயர தூக்கி இருமுறை தட்டவே இளைய பாண்டியன் சட்டென அந்த திசையை நோக்கி திரும்பினான். திரும்பியவன் முகத்தில் எல்லையற்ற வியப்பு துலங்கியது. எப்பொழுது வந்தாய் நீ இன்று அராபிய மொழியிலேயே புறவிகளின் நடுவிலிருந்து கூச்சலிட்ட இளைய பாண்டியன் குரலிலும் வியப்பு பெரிதாக ஒலித்தது. அந்த அராபியன் கை தட்டியதும் காசாரிகள் துரிதமாக விலகி அவனுக்கு இடம் விட்டதன்றி அந்த அராபியனை நோக்கி தலை தாழ்த்தி வணங்கவும் செய்தனர். அவர்கள் வணக்கத்தை தலையசைப்பினாலேயே ஏற்ற அந்த அரபு வணிகன் இளைய பாண்டியன் வருகைக்காக புறவி கூட்டத்தின் எல்லையில் காத்து நின்றான். இளைய பாண்டியனும் ஏதோ காணாத விருந்தாளியை கண்டு விட்டவன் போல் வெகு துரிதமாக புறவிகளை விலக்கி கொண்டு அந்த அரபு வணிகன் இருக்கும் இடத்தை அடைந்து, எப்பொழுது வந்தாய் ஜமாலுதீன் என்று வினவினான். வணிகன் பேசுவதற்கு இடம் கொடாமல். இளைய பாண்டியனை விட உயரமாய் 6 அடிக்கு குறையாமல் பெரும் உடல் முழுவதும் மூட காட்சியளித்த அந்த அரபு வணிகன் இளைய பாண்டியன் கைகளை இறுக பிடித்து கொண்டு, நேற்று வந்தேன் என்றான். பெண் ஏன் அரண்மனைக்கு வரவில்லை என்று வினவினான் இளைய பாண்டியன். வருவதில் ஒரு கஷ்டம் இருக்கிறது என்றான் ஜமாலுதீன் பயங்கலந்த கண்களுடன். என்ன கஷ்டம்? ஒரு பரிசு கொண்டு வந்திருக்கிறேன். அதனால் அரண்மனைக்கு கொண்டு வந்தால் எல்லோரும் கேட்பார்கள். அந்த பரிசு யாருக்கு? யாருடன் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறேனோ அவருக்கு. எனக்கா? ஆம். என்ன விலை அது? விலையற்றது. இளைய பாண்டியன் ஜமாலுதீனை உற்று நோக்கினான். விலையற்றதானால் நான் எப்படி வாங்க முடியும் என்று வினவினான் சந்தேகத்துடன். பரிசுக்கு விலையுண்டா? கிடையாது. நட்புக்கு விலையுண்டா? கிடையாது. அப்படி இருக்க விலையை பற்றி என்ன பேச்சு? இன்றிரவு வந்து அந்த பொருளை பெற்றுக்கொள்ளுங்கள். இதை கூறி அந்த அரபு வணிகன் திரும்பி போக துவங்கினான். திரும்பியவன் என்ன காரணத்தாலோ சரையல் என்று திரும்பி, நான் இருக்குமிடம் தெரியுமல்லவா என்று வினவினான். இளைய பாண்டியன் சற்று இறைந்தே நகைத்தான். ஜமாலுதீன், நீதான் ஆண்டுதோறும் வருகிறாயே, உனக்குத்தான் தங்க தனி மாளிகை கொடுத்திருக்கிறோமே என்றும் கூறினான் நகைப்பினூடே. அந்த இடத்தில் இன்றிரவு இருக்க மாட்டேன் நான் என்ற ஜமாலுதீன் அக்கம் பக்கம் பார்த்து பிறகு கூறினான். காயலின் 3வது வீதியின் வடக்கு முகப்பில் ஒரு வீடு இருக்கிறது என்றான் ரகசியமாக. ஆம், அது என்று ஆரம்பித்த இளைய பாண்டியனை, பெயரை சொல்ல வேண்டாம் என்று எச்சரித்தான் ஜமாலுதீன். பெயரை சொல்லவில்லை இளைய பாண்டியன். ஆனால் மறுத்து மட்டும் கேட்டான். நான் அங்கே எப்படி வர முடியும் என்று. ஏன், வந்தால் என்ன? ஜமாலுதீன் சற்று கோபத்துடன் வினவினான். அது பரத்தையின் வீடாயிற்றே என்றான் இளைய பாண்டியன். ஏதோ கேட்க முயன்று ஆனால் கேட்காமல் தலையை மட்டும் அசைத்து விட்டு வாயை மூடிக்கொண்டான் ஜமாலுதீன். சிறிது யோசனைக்கு பிறகு, பாதகமில்லை, வாருங்கள், வருவதில் பயன் இருக்கிறது என சொல்லிவிட்டு அங்கிருந்து அகன்றான். வணிகன் சொன்னதெல்லாம் விந்தையாயிருக்கவே மிகுந்த யோசனையுடன் காயலின் கடற்கரையிலிருந்து கிளம்பி தொலைவில் இருந்த தமது அரண்மனைக்கு சென்ற இளைய பாண்டியன் அன்று பொழுது போவதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தான். இரவு நெருங்கியதும் நீராடி சிறிது உணவும் அருந்தி இருள் நன்றாக முற்றியதும் அதே அரபு சராயில் குறு வாளொன்றை மட்டும் செருகிக் கொண்டு உடலை ஒரு போர்வையால் போர்த்தி கொண்டு அரண்மனை திட்டி வாசல் வழியாக கிளம்பி 3வது வீதியை அடைந்தான். 3வது வீதியின் அந்த முகப்பு வீட்டை நெருங்கியதும் பலத்த சந்தேகம் இளைய பாண்டியனை பீடித்துக் கொள்ளவே அவன் சிறிது தாமதித்தான். வீட்டில் விளக்கு சிறிதும் இல்லாமல் கும்மிருட்டாக கிடந்தது. அரவம் கூட ஏதுமின்றி பயங்கர அமைதியும் சூழ்ந்திருந்தது. எதற்கும் உள்ளே சென்று பார்க்க தீர்மானித்த இளைய பாண்டியன் கதவு திறந்து கிடந்ததால் தங்கு தடையின்றி உள்ளே நுழைந்தான்.
முதல் கட்டை மெல்ல நடந்து தாண்டி மிகுந்த எச்சரிக்கையுடன் இரண்டாவது கட்டுக்கு வந்த அவன் அங்கிருந்த விபரீத நிலையைக் கண்டு மலைத்து பல வினாடிகள் அசையாமல் நின்றுவிட்டான். அங்கிருந்த பெரிய மரத்தூணொன்றில் ஜமாலுதீன் கயிறுகளால் பிணைக்கப்பட்டிருந்தான். அவன் வாயிலும் துணி அடைக்கப்பட்டிருந்தது. அவன் காலடியில் கிடந்த ஓர் அராபிய அழகியின் முகத்திரை கிழிக்கப்பட்டிருந்தது. அவளும் கை கால்கள் பிணைக்கப்பட்டு தரையில் உருட்டப்பட்டிருந்தாள். அவள் ஆடையும் நிலை குலைந்து கிடந்தன. அந்த கோலத்தை கண்டு கோபத்தின் வசப்பட்ட இளைய பாண்டியன் தனது இடையிலிருந்த குறுவாளை எடுத்து அந்த இருவரின் பிணைப்புகளையும் அறுத்தெறியும் எண்ணத்துடன் அவர்களை அணுகினான். அணுகாதே, அப்படியே நில் என்றொரு குரல் இளைய பாண்டியன் கால்களை தேக்கியது. ஆனால் தலை திரும்பியது குரல் வந்த திசையை நோக்கி. குரலுக்குடையவன் கண்ணுக்கு தெரியவில்லை. அவனையும் பிடித்து கட்டுங்கள் என்ற ஒளி மட்டும் கூடத்தின் இருளடைந்த பகுதிகளிலிருந்து அதிகாரத்துடன் வெளிவந்தது. அத்தியாயம் 2. அதிர்ச்சி தந்த செய்தி. காயல்பட்டினத்தின் அரச வீதியை அடுத்த 3வது வீதி விலைமகளிர் வீதி ஆதலால் அங்கு எல்லா வீடுகளிலும் கேளிக்கையும் கூத்தும் நடப்பது இயற்கையாயிருந்தாலும் அன்று மட்டும் அத்தகைய அரவம் ஏதுமின்றி வீதி பூராவுமே மௌனம் மண்டி கிடந்ததை வீதியை அணுகியதுமே இளைய பாண்டியன் கவனித்தான் என்றாலும் அதை பற்றி பொருட்படுத்தாமலேயே முகப்பு வீட்டை அடைந்தான். அந்த முகப்பு வீட்டின் அந்தகாரமும் அசப்தமும் அவனுக்கு பலத்த சந்தேகத்தை கிளறிவிட்டதன் விளைவாக அவன் மிகுந்த எச்சரிக்கையுடனேயே முதல் கட்டை தாண்டி இரண்டாவது கட்டுக்கு வந்தான். அங்கிருந்த விபரீத நிலையை எதிர்பார்க்கவில்லை. அந்த இரண்டாவது கட்டிலும் பூரண இருட்டடித்து கிடந்தாலும் இளையபாண்டிய நிலை அத்தனை அபாயகரமானதாக ஆகியிருக்காது. ஆனால் இரண்டாம் கட்டில் ஜமாலுதீன் கட்டப்பட்டிருந்த தூணுக்கு அருகில் ஒரு சிறு அகல் விளக்கு வைக்கப்பட்டிருந்ததால் அந்த அகல் விளக்கின் சிறு வெளிச்சம் ஜமாலுதீனையும் அவன் காலடியில் கட்டி உருட்டப்பட்டிருந்த அரபிய அழகியை மட்டுமே காட்டி கொடுக்கும் வண்ணம் வீசிக்கொண்டிருந்தது. அந்த வெளிச்சத்துக்குள் தான் நுழைந்தால் ஜமாலுதீனை கட்டி போட்டவர்களுக்கு தன் மீது வாளெறிந்து கொள்வது ஒரு பொருட்டல்ல என்பதை இளைய பாண்டியன் உணர்ந்து கொண்டிருந்தாலும் அவனுள்ளே அந்த சமயத்தில் எழுந்துவிட்ட சினமும் இயற்கையாகவே அவன் இரத்தத்தில் ஓடிக்கொண்டிருந்த வீரமும் இருளில் மறைந்திருந்த ஆபத்தை அலட்சியம் செய்ய அவனை தூண்டிய காரணத்தினால் அவன் தன் குறு வாளை எடுத்துக்கொண்டு ஜமாலுதீன் பிணைப்பையும் அரபு நாட்டு மகளின் பிணைப்பையும் அறுத்தெறிய அகல் விளக்கின் வட்ட வெளிச்சத்துக்குள் துணிவுடனேயே கால் எடுத்து வைத்தான். அந்த சமயத்தில் அந்த இரண்டாவது கட்டின் இருளடைந்த பகுதிகளில் இருந்து எழுந்த அணுகாதே, அப்படியே நில் என்ற குரலும் அவனையும் பிடித்து கட்டுங்கள் என்ற உத்தரவும் ஒரு வினாடி இளைய பாண்டியனின் கால்களை தேக்கி நிறுத்தின. அந்த குரல் அவனுக்கு வெகு பழகிய குரலாக தெரிந்தாலும் இருளிலிருந்து பேசியவன் சற்று குரலை மாற்றி பேசியதால் திட்டமாக அது யார் என்பதை அவனால் நிர்ணயிக்க முடியவில்லை. உத்தரவிட்டவன் யாராயிருந்தாலும் அவன் தனிப்பட வரவில்லை என்பதையும் தகுந்த உதவியுடனேயே வந்திருக்கிறான் என்பதையும் இளைய பாண்டியன் புரிந்து கொண்டதனால் குறுவாளை இடையில் மீண்டும் செருகிக் கொண்டான். அந்த சமயத்தில் சற்று எட்ட இருந்த தூண்களிலிருந்து 2 வீரர்கள் வாட்களை உருவி பிடித்து கொண்டு வரவே சரையிலென தரையிலிருந்த அரபு நாட்டு அழகியின் பக்கத்தில் விழுந்து வெகு வேகமாக உருண்டு இளைய பாண்டியன் அகல் இருந்த இடத்தை அடைந்து அதை ஊதி விடவே இப்பொழுது இரண்டாம் கட்டு முழுவதுமே பூரண இருளில் சிக்கிக் கொண்டது. முன்பே ஜமாலுதீன் இருந்த தூணை குறிவைத்திருந்த இளைய பாண்டியன் சரையிலென துள்ளி எழுந்து ஜமாலுதீன் கயிறுகளை மடமடவென தன் குறுவாளால் அறுத்துவிட்டு அந்த பெண்ணை எடுத்துக்கொண்டு பின்பக்கமாக சென்றுவிடு என்று அரபிய வணிகனுக்கு கூறிவிட்டு எதிரே இருந்த தூண்களை நோக்கி சென்றான். இருளடைந்த அந்த இரண்டாம் கட்டு அடுத்த வினாடி திமிலோகப்பட்டது. அங்கும் இங்கும் 4-5 வீரர்கள் விவரம் புரியாமல் ஓடியதால் ஏற்பட்ட காலடி ஓசைகள் தட தடவென சப்தித்தன. மடையர்களா, சீக்கிரம் இன்னொரு விளக்கை ஏற்றுங்கள், விடியுங்கள் அவனை என முதலில் இளைய பாண்டியனை அச்சுறுத்தியவன் குரல் பயங்கரமாக அங்கிருந்த சுவர்களில் தாக்கி எதிரொலி செய்தது. ஓரிரு வீரர்களின் வாட்கள் தூண்களில் பட்டதனால் கிங் என்ற உலோக ஒளிகள் இளைய பாண்டியனை கோட்டை விட்டது பற்றி பரிகசிப்பன போல காதுகளில் விழுந்தன. அதே சமயத்தில் வீரன் ஒருவனும் ஐயோ என்று அலறினான். என்ன அங்கே என்று முதலில் எச்சரித்தவன் சீறி விழுந்ததற்கும் பதில் எதுவும் அங்கில்லை. ஆனால் யாரோ ஒருவன் டொப்பென தரையில் விழும் சத்தம் மட்டும் கேட்டது. அடுத்த 2 வினாடிகளில் விளக்கொன்றும் ஏற்றப்பட்ட போது பயங்கர நிலை அந்த கூடத்தில் நிலவி கொண்டிருந்தது. தூணொன்று கருகில் இளைய பாண்டியன் காலடியில் அவன் குறுவாளால் கழுத்தில் குத்தப்பட்டு உடனடியாக உயிர் நீத்த வீரன் ஒருவன் உடல் விழுந்து கிடந்தது. அந்த வீரனுடைய உடைவாள் இளைய பாண்டியன் கரத்தில் இருந்தது. இளைய பாண்டியன் தன் உடலை சுற்றி இருந்த போர்வையை சுருட்டி கையில் பிடித்து கொண்டு மற்ற வீரர்களை எதிர்நோக்கி நின்று கொண்டிருந்தான். அவன் காலடியில் விழுந்து கிடந்த வீரனின் கழுத்திலிருந்து உதிரம் ஆறாக பெருக்கிக் கொண்டிருந்தது. புதிதாக ஏற்றப்பட்ட விளக்கின் வெளிச்சம் இருளை மட்டுமின்றி இளைய பாண்டியனை தாக்க வந்தவர்களின் ரகசியத்தையும் கிழித்து விடவே
அந்த வீரர்களை தன்னை பிடித்து கட்டும்படி ஊக்கியவனை கண்டான் குலசேகர பாண்டிய மன்னனின் இரண்டாவது புதல்வனான வீரபாண்டியன். மூத்தவனான சுந்தரபாண்டியன் ஒருவன் இருந்தாலும் மன்னன் இருதயத்தையும் மக்கள் இருதயத்தையும் ஒருங்கே வீரபாண்டியன் பறித்து விட்டதனால் பாண்டிய நாட்டு மக்கள் மட்டுமின்றி வெளிநாட்டவரும் வீரபாண்டியனையே இளைய பாண்டியன் என்ற அருமை பெயரால் அழைத்து வந்தார்கள். அது மட்டுமல்ல காரணம். மூத்தவனான சுந்தரபாண்டியன் பட்டமகிழ்ச்சியின் மகனாயிருந்தும் மகிழ்ச்சியின் மகன் அல்லாதவனும் ஆசை நாயகியின் மகனுமான வீரபாண்டியனையே மன்னன் தனது இளவரசனாக நியமித்திருந்தான். அதை ஆட்சேபித்தவர்களுக்கு, இனி இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டியவன் பெரும் வீரனாயிருக்க வேண்டும். அலாவுதீன் கில்ஜியின் பலம் வடக்கில் ஓங்கி வருகிறது. தென்னாட்டின் மீதும் அவன் கண் வைத்திருப்பதாக கேள்வி. பரம்பரையை பார்க்கும் சமயம் அல்ல இது, தகுந்தவனை தேடும் சமயம். இந்த சமயத்தில் பாண்டிய நாட்டை எதிரிகளிடமிருந்து காக்க வல்லவன் வீரனான வீரபாண்டியன்தான் என்று திட்டவட்டமாக மன்னன் பதில் கூறிவிடவே அதை பற்றிய ஆட்சேபனையும் விவகாரமும் உள்ளூர புகைந்து கொண்டிருந்ததை ஒழிய எரிமலையாக வெளியே வெடிக்கவில்லை. தவிர பிறப்பிலிருந்த ஊனத்தை இன ஈனத்தை தனது வீரத்தால் சரிப்படுத்தி கொண்டான் வீரபாண்டியன். குதிரை ஏற்றத்திலும் வாட்போரிலும் அவனுக்கினே வேறு யாரும் இல்லை என்பதை மன்னர் போர் பயிற்சி அரங்கில் பலமுறை நிரூபித்தான். வாட்போரிட்ட சமயங்களிலெல்லாம் அண்ணனான சுந்தர பாண்டியனை வெற்றி கொண்டு சிரித்து வெளியேற்றி இருக்கிறான். அந்த சிரிப்பு பிற்காலத்தில் பெரும் வினையில் கொண்டு போய் விடும் என்பதை வீரபாண்டியன் அன்று உணரவில்லை. முகப்பு வீட்டின் இரண்டாவது கட்டின் கூடத்தில் இருந்த இன்று உணரவில்லை. ஆகவே எதிரே வாளுடன் நின்று கொண்டிருந்த வீரர்களின் தலைவனையே வியப்பு ததும்பிய விழிகளுடன் நோக்கினான் வீரபாண்டியன். தன் மூத்த சகோதரன் எதற்கு தயாராயிருந்தாலும் தன்னை கொலை செய்ய தயாராயிருக்க மாட்டான் என்று நினைத்த இளைய பாண்டியன் சுந்தரபாண்டியனின் மெய்க்காவலனான குலபதி தன் முன்பாகவே வாளை உருவிக்கொண்டு நிற்பதை கண்டதும், குலபதி நீயா என்று வினவவும் செய்தான் வியப்பினோடே. ஆம், நான் தான் என்ற குலபதி, இளைய பாண்டியா, வாளை கீழே எறிந்து சரணடைந்து விடு, நீ தப்ப வழி எதுவும் இல்லை என்று மரியாதை குறைவாகவும் பேசினான். வீரபாண்டியன் அவனை வினாடி நேரம் உற்று நோக்கிவிட்டு, உனக்கு சித்தப்பிரமை ஏதும் இல்லையே என்று வினவினான். இல்லை. திடமாக வந்தது குலபதியின் பதில். யாருடைய கட்டளையின்படி இங்கே நீ சிறை செய்ய வந்தாய்? இளவரசரின் கட்டளையின்படி என்றான் குலபதி. இந்த பதில் மற்றொரு அதிர்ச்சியை அளித்தது வீரபாண்டியனுக்கு. நான் அல்லவா இளவரசன்? இருந்தீர்கள். இப்பொழுது யாரும் இல்லை. இளவரசர் கட்டளைப்படி என்று சொன்னாயே. நேற்று வரை இளவரசராயிருந்த சுந்தரபாண்டிய தேவரை சொன்னேன். இன்று அவர் பதவி உயர்ந்து விட்டதா? ஆம். எப்படி? இதற்கு குலபதி உடனடியாக பதில் சொல்லவில்லை. சிறிது தயங்கிவிட்டு சொன்னான், இன்று சுந்தரபாண்டியர் பாண்டிய நாட்டு மன்னராகிவிட்டார் என்று. பேரதிர்ச்சி தந்த இந்த செய்தியை கேட்ட இளவரசன் திக்பிரமை பிடித்து ஒரு வினாடி நின்றான். அப்படியானால் என் தந்தை குலசேகர பாண்டிய மாமன்னர் என்று இடித்து விழுங்கினான் இளைய பாண்டியன். நேற்றிரவு அமரரானார் என்றான் குலபதி. அவர் எப்படி? குளறினான் இளைய பாண்டியன். சுந்தரபாண்டியன் குருவால் அவருக்கு அமர நிலையை அளித்து விட்டது என்றான் குலபதி அடக்கம் ததும்பிய குரலில். தந்தையை கொன்று விட்டானா என் தமையன் என்ற சொற்கள் நெருப்பு துண்டங்களென உதிர்ந்தன இளைய பாண்டியன் வாயிலிருந்து. ஆம், அதனால்தான் சொல்கிறேன், வாளை கீழே எறிந்துவிடு. அரசர் ஆணைப்படி உன்னை சிறை செய்து மதுரை கொண்டு செல்கிறேன் என கூறி மீதி வீரர்களை நோக்கி, பிடியுங்கள் அவனை என்று ஊக்கினான். அடுத்த வினாடி வீரபாண்டியன் வலது கையில் இருந்த வாள் மட்டுமல்ல, இடது கையிலிருந்த போர்வையும் சுழன்றது. கண்ணிமைக்கும் நேரத்தில் விபரீத விளைவுகள் நிகழ்ந்தன. அத்தியாயம் 3. பரிசு. தந்தை இறந்து விட்டார் என்ற துக்க செய்தியாலும் அவரை தமது தமையனே கொன்று விட்டான் என்று குலபதி உணர்த்திய விவரம் தந்த அதிர்ச்சியாலும் சில வினாடிகள் அசையாமல் நின்றுவிட்ட வீரபாண்டியன் தன் வாளை கீழே எறிந்து விடும்படி தமையனின் மெய்க்காவல் தலைவன் குலபதி உத்தரவிட்டதும் உள்ளே கொதித்தெழுந்த உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுத்து தனது இடது கையிலிருந்த போர்வையை சரையலென கலற்றி அதை குலபதியின் முகத்தில் விட்டறிந்தான். அதே வேகத்தில் மிக திறமையுடன் தன் முன்பிருந்த வீரன் ஒருவன் கை வாளையும் தட்டிவிட்டு அவன் நெஞ்சிலும் தன் வாளை பாய்ச்சினான். இப்படி இரு வீரர்கள் போய்விட்டதாலும் தங்கள் தலைவன் முகத்தில் வீசப்பட்ட போர்வையை அவன் ஒதுக்கி தள்ளும் சமயத்தில் அவனை நோக்கி அசுர வேகத்தில் பாய்ந்த வீரபாண்டியன் அவன் ஊட்டியை தன் வாளால் தடவி கொண்டு, டேய், இருவரும் வாட்களை கீழே எறிந்து விடுங்கள், இல்லையேல் உங்கள் தலைவன் இப்பொழுதே பிணமாகி விடுவான் என்று உத்தரவிட்டதாலும் மற்ற இரு வீரர்களும் ஒரு வினாடி மலைத்தாலும் மறு வினாடி வாட்களை கீழே எறியவே செய்தார்கள். அதே சமயத்தில் குலபதியின் வாளையும் முறையிலிருந்து உருவிக்கொண்ட இளைய பாண்டியன் அந்த இரு வீரர்களையும் வாட்களிருந்த இடத்திலிருந்து எட்டி தள்ளி நிற்கும்படி உத்தரவிட்டான். அந்த உத்தரவையும் அவர்கள் வேறு வழியின்றி நிறைவேற்றியதும் குலபதியை நோக்கிய வீரபாண்டியன், கொலைகாரனின் மெய்க்காவலரே,
சற்று முன்பு ஜமாலுதீன் கட்டப்பட்டிருந்த தூணுக்கு சென்று அதன் மீது சாய்ந்து நின்று கொள்ளும் என்று கூறினான். குலபதியின் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடிக்கவே அந்த நிலை குரலிலும் ஒலிக்க, மன்னர் உத்தரவை மீறுகிறீர்கள் என்று எச்சரித்தான். ஆம், இன்னும் கொஞ்ச நாள் உயிருடன் இருக்க உத்தேசம் என்ற வீரபாண்டியன், சரி, நேரமில்லை எனக்கு உன்னுடன் வாதாட, சென்று அந்த தூணின் அருகில் நில் என்று கடுமையுடன் கூறினான். நான் மறுத்தால்? குலபதியின் கேள்வி உக்கிரத்துடன் எழுந்தது. என் உத்தேசத்துக்கும் உன் உத்தேசத்துக்கும் மாறுபாடு இருக்கும். என்ன மாறுபாடு? இன்னும் சில நாட்கள் நான் உயிருடன் இருக்க உத்தேசம் என்று சொல்லவில்லை? சொன்னீர்கள். தூணுக்கு செல்ல இஷ்டமில்லாவிட்டால் உன் உத்தேசம் வேறு என்று வைத்துக் கொள்ள வேண்டியதுதானே? அப்படியானால் கொன்று விடுவீர்களா? அந்த உத்தேசம் இருந்தால் நீ இப்பொழுது என்னுடன் பேசிக் கொண்டிருக்க மாட்டாய். முன்னமே விஷயம் முடிந்திருக்கும். இதை சொன்ன வீரபாண்டியன் தூணுக்கு அருகில் செல்லுமாறு இரு கையிலும் இருந்த வாட்களில் ஒன்றால் சைகை காட்டினான் குலபதிக்கு. சைகைகளில் சந்தேகமேதும் இல்லாதிருந்தாலும் அந்த சைகையிலிருந்து உத்தரவு நிறைவேற்றப்படாவிட்டால் பயன் என்ன என்பதை வீரபாண்டியனின் ஈட்டிக் கண்கள் சந்தேகமர நிரூபித்ததாலும் ஜமாலுதீன் கட்டப்பட்டிருந்த தூணை நோக்கி மெல்ல நடந்து சென்றான் குலபதி. அப்படி நடந்து சென்றபோது எதிரே நின்றிருந்த தனது வீரர்கள் இருவரையும் நோக்கி, ஏன் மரம் போல் நிற்கிறீர்கள் என்று எரிந்தும் விழுந்தான். ஆனால் அந்த இரு வீரர்களும் அசையவில்லை. மந்திரத்தால் கட்டப்பட்ட பதுமைகளைப் போல் நின்று கொண்டிருந்தார்கள். தூணை நோக்கி சென்று கொண்டே மீண்டும் கேட்டான் குலபதி, உங்கள் வாய் அடைத்து விட்டதா என்று. இருவரும் பதிலுக்கு தலைகளை அசைத்து பின்புறம் சைகை செய்தார்கள். அப்பொழுது நிலைமை புரிந்தது குலபதிக்கு. அந்த வீரர்களுக்கு சற்று பின்னால் இரு குறு வாட்களை குறி வைத்துக் கொண்டு ஜமாலுதீனும் அரபு நாட்டு அழகியும் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களை அப்பொழுதுதான் இளைய பாண்டியனும் நோக்கினான். அவன் முகத்திலும் வியப்பின் குறி லேசாக படர்ந்தது. ஜமாலுதீன் என்று ஏதோ சொல்ல முயன்ற வீரபாண்டியனை இடைமறித்த அராபியன், நண்பர்களை கொலைகாரர்களிடம் விட்டு செல்லும் பண்பு அராபியர்களுக்கு கிடையாது என்று கூறினான் லேசாக நகைத்து. ஆனால் இந்த இளம்பெண் என்று வினவினான் இளைய பாண்டியன். வீரர்கள் மரபில் பிறந்தவள், அவள் கூறுவாளும் குறித்த போவதில்லை. வேண்டுமானால் அதோ அவன் பெயர் என்ன, குலபதியா? அவனை தீர்த்துவிட சொல்லட்டுமா என்று வினவினான் ஜமாலுதீன் சர்வசாதாரணமாக. வேண்டாம், இவனை பிடித்து அந்த தூணில் கட்டிவிடு. நீ இருந்த நிலையில் இவன் இருக்கட்டும் என்று உத்தரவிட்ட வீரபாண்டியன் மற்ற இரு வீரர்களையும் ஒன்றாக நிற்கும்படி வாளால் சைகை காட்டினான். அடுத்த சில வினாடிகளில் குலபதி அந்த பெரிய தூணில் நன்றாக பிணைக்கப்பட்டான். மற்ற இரு வீரர்களும் கை கால்கள் கட்டப்பட்டு அவன் காலடியில் உருட்டப்பட்டார்கள். அந்த காட்சியை விளக்கு வெளிச்சத்தில் கண்ட வீரபாண்டியன், குலபதி, ஜமாலுதீன் காலடியில் ஒரு பெண் தான் கிடந்தாள். உன் காலடியில் இரு வீரர்கள் கிடைக்கிறார்கள். நல்ல துணையுடனேயே உன்னை விட்டுவிட்டு செல்கிறேன். வீட்டு வாயிற்கதவும் திறந்துதான் இருக்கும். சற்று அதிகம் கூக்குரலிட்டால் தெருவில் கேட்கும். நாளை காலையில் உங்களை யாராவது விடுவிப்பார்கள். விடுவித்ததும் மதுரை சென்று சொல் உன் மன்னரிடம். அவர் கிரீடம் அவர் தலையில் இன்னும் திடமாக அமரவில்லை என்று என கூறிவிட்டு ஜமாலுதீன் என்று அவனையும் அழைத்து கொண்டு கொல்லைப்புற வழியை நோக்கி சென்றான். அரபு நாட்டு அழகியும் அவர்களை பின்தொடர்ந்தாள். கொல்லைப்புறத்தில் நல்ல இருட்டடித்திருந்தாலும் அங்கு 4-5 ஜாதி புறவிகள் கொட்டடியில் கட்டப்பட்டிருப்பதை வீரபாண்டியன் கவனித்தான். அந்த புறவிகள் 4ம் ஜமாலுதீனை கண்டு கனைத்ததை பார்த்ததும் அவை நன்றாக பழக்கப்பட்ட புறவிகளே என்பதையும், ஏதோ காரணமாகவே அந்த புறவிகளை ஜமாலுதீன் அங்கு கட்டி வைத்திருக்கிறான் என்பதையும், அந்த முகப்பு வீட்டை கூட அவன் முன்கூட்டிய வாடகைக்கு அமர்த்தி இருக்கிறான் என்பதையும் புரிந்து கொண்ட வீரபாண்டியன் தனக்கு தெரியாத ஏதோ ஒரு மர்மம் ஜமாலுதீனுக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்பதை தீர்மானித்துக் கொண்டாலும் அதை பற்றியும் எந்த கேள்வியும் கேட்காமல் ஜமாலுதீன் அவிழ்த்து கொண்டிருந்த ஒரு புறவி மீது ஏறிக்கொண்டான். மற்றும் இரு புறவிகளில் ஜமாலுதீனும் அரபிய அழகியும் ஏறிக்கொள்ளவே வீரபாண்டியன் பின்புற வழியாக அரண்மனையை நோக்கி தனது புறவியை செலுத்தினான். அவனுக்கு பின்னால் அரபிய அழகியும் அவளுக்கு பின்னால் ஜமாலுதீனும் தொடர மூவரும் அடுத்த சில நிமிடங்களில் காயல்பட்டினத்தின் அரண்மனையின் பின்புறத்தை அணுகினார்கள். அங்கிருந்த வீரர்கள் இளவரசரை கண்டதும் தலை தாழ்த்தி புறவியை பிடித்து கொள்ள கீழே குதித்த வீரபாண்டியன் மற்ற இருவரையும் கீழே இறங்க சொல்லி திட்டி வாசல் வழியாக அரண்மனைக்குள் அவர்களை அழைத்து சென்றான். இரவு நன்றாக ஏறி இருந்தும் கூட அரண்மனை மாடியின் பெரும் தாழ்வறைகளில் ஆங்காங்கு ஒவ்வொரு விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. ஒவ்வொரு தாழ்வறையிலும் பூரண ஆயுதம் தரித்த ஒரு காவல் வீரன் உலாவிக் கொண்டிருந்தான். இரு தாழ்வறைகளை சுற்றி கிழக்குப்புற தாழ்வறைக்கு வந்த வீரபாண்டியன் சிறிது நேரம் அங்கிருந்த வண்ணம் காயல்பட்டண கடலோரத்தின் மீது கண்களை ஓட்டினான். மகோன்னத காட்சி அவன் கண்கள் முன்பு விரிந்தது. விளக்குகளுடன் கடலில் ஆடி நின்ற மரக்கலங்களும் ஜமாலுதீன் கொண்டு வந்திருந்த புறவி கூட்டத்தில் தனித்தனியாக குதிரைகள் தெரியாவிட்டாலும் ஏதோ பெரும் கருப்பு சந்தை அசைவது போல் தெரிந்த அழகும் அரண்மனை வரையில் எட்டி கொண்டிருந்தது.
அந்த குதிரைகளின் கனைப்பொலிகள் வீரபாண்டியன் கண்களையும் இதயத்தையும் ஒருங்கே பறித்ததால் பல வினாடிகள் அவன் மெய் மறந்து நின்று கொண்டிருந்தான். அவன் கண்ட காட்சியை அராபியனான ஜமாலுதீனும் கண்டானானாலும் கடலோரத்தை ரசிக்க நேரம் அதிகமில்லை என்ற காரணத்தால் இளவரசன் தோளை தொட்டு, இதயத்தை கடலிடம் கொடுத்து விடாதீர்கள், சிறிது இந்த மாநிலத்துக்கு திருப்புங்கள் என்று மிக மெதுவாக கூறினான். அந்த மெதுவான சொற்கள் கூட அந்த கரகரத்த ஒளியின் காரணமாக இளவரசன் காதில் நாராசமாக ஒலிக்கவே அவன் அராபியனை திரும்பி பார்த்து, ஜமாலுதீன், சொர்க்கத்தை அனுபவிக்கிறேன், சற்று பொறு என்று பதில் கூறினான் குழைந்த குரலில். ஜமாலுதீன் இகழ்ச்சி ததும்ப நகைத்தான். சற்று முன்பு அதைத்தான் தங்களுக்கு குலபதி அளிக்க விரும்பினான் என்றும் கூறினான் நகைப்பினூடே. இளவரசன் புரிந்து கொண்டதற்கு அறிகுறியாக தலையை அசைத்துவிட்டு தனது அறையை நோக்கி நடந்தான். அறைக்குள் நுழைந்ததும் ஜமாலுதீனையும் அரபிய அழகியையும் ஒரு முறை நோக்கினான். கிழிக்கப்பட்டிருந்த அவள் முகத்திரையின் விளைவாக பாதி காட்சியளித்த அவள் முகம் அந்த அறையின் வெளிச்சத்தில் இன்னும் எத்தனையோ அழகு கிழிக்கப்படாத முகத்திரை பகுதியில் மறைந்து கிடப்பதை உணர்த்தியது. அந்த பாதி முகத்திலும் ஒரு கண்ணிலுமே மயங்கிய இளவரசன் காதுகளில் ஜமாலுதீனின் அடுத்த சொற்கள் கம்பீரமாக ஒலித்தன. இனி முகத்திரையும் இந்த வேஷமும் தேவையில்லை, ஆடையை களைந்துவிடு என்றான் ஜமாலுதீன். அரபு நாட்டு அழகி அடுத்த வினாடி முகத்திரையை கிழித்தெறிந்தாள். பிறகு மற்ற ஆடைகளையும் களையலானாள். இளவரசன் இதயம் திக் திக் என்று அடித்து கொண்டது. ஜமாலுதீன் என்று கோபச் சொல்லை உதிர்த்தான் இளவரசன். சற்று பொறுங்கள் என்றான் ஜமாலுதீன். எதற்கு? இவள் ஆடையை முழுவதும் களையட்டும். சே, என்ன இது? பயப்படாதீர்கள். ஜமாலுதீனின் கடைசி சொற்கள் இளவரசனை ஒரு உலுக்கு உலுக்கி விடவே அவன் அந்த பெண்ணை பார்த்தான். அவள் எந்தவித சந்தேகமும் இன்றி உடைகளை கலற்றி கொண்டிருந்தாள். அதை காண இஷ்டப்படாத இளவரசன் முகத்தை வேறுபுறம் திருப்பிக் கொண்டான். பரிசை காண இஷ்டமில்லையா என்று வினவினான் ஜமாலுதீன். பரிசா? மறுபுறம் பார்த்து கொண்டே கேட்டான் இளவரசன். ஆம், உங்களுக்கு நான் பரிசு கொண்டு வந்திருப்பதாக சொல்லவில்லையா? ஆமாம், இவள்தான் அந்த பரிசு. இதை கேட்ட இளவரசன் திக்பிரமை பிடித்து நின்றான். இந்த பெண்ணை வைத்துக்கொண்டு நான் என்ன செய்வது என்று சீறினான் வீரபாண்டியன். ஜமாலுதீன் நகைத்தான். என்ன அசந்தர்ப்பமான கேள்வி என்று கூறவும் செய்தான் சிரிப்புக்கிடையே. அத்தியாயம் 4. ஊர் பெயர் தெரியாதவன். ஜமாலுதீன் தனக்கு கொண்டு வந்த பரிசு அந்த அரபு நாட்டு அழகிதான் என்பதை உணர்ந்து கொண்ட வீரபாண்டியன் அதனாலேயே வியப்பின் வசப்பட்டான். ஆனாலும் அவள் ஆடைகளை தன் முன்பே களைந்துவிட அந்த புரவி வணிகன் உத்தரவிட்டதை கேட்டதும் அவன் வியப்பு உச்ச நிலைக்கு சென்றதென்றால் அந்த பெண்ணும் வெட்கமின்றி ஆடைகளை இரு ஆடவர்களுக்கு முன்னால் அவிழ்க்க முற்பட்டது. விவரணத்துக்கு அப்பாற்பட்ட பிரமிப்பையும் சங்கடத்தையும் விளைவித்தது இளைய பாண்டியனுக்கு. அந்த சங்கட நிலை காரணமாக அவன் முகத்தை வேறுபுறம் திருப்பிக் கொள்ள முயன்ற போது அரபு நாட்டு அழகி வாய் விட்டு கலகலவென நகைக்கவே செய்தாள். இளவரசர் மிகவும் கோழை போல் இருக்கிறதே என்று கூறவும் செய்தாள் நகைப்புக்கிடையே. இதயத்தையே பரவசப்படுத்தும் விதத்தில் உதிர்ந்த அந்த கலகலப்பு சிரிப்பாலும் இடையே அவள் உதிர்த்த கேலி சொற்களாலும் சிறிது சினத்தின் வசப்பட்ட வீரபாண்டியன், இத்தனைக்கும் துணியும் இவள் ஒருவேளை வேசியாக இருப்பாளோ என்று தனக்குத்தானே கேட்டுக்கொண்டான். அப்படியானால் இந்த வெட்கங்கிட்டவளை பார்த்தால்தான் என்ன என நினைத்து மீண்டும் கண்களை அவள் மீதே ஓட்டினான். எதையும் மறுக்கும் சக்தி வாய்ந்த சினம் அவன் பண்பையும் மறுத்து விட்டதனால். ஆனால் அடுத்து நிகழ்ந்தவை அவன் உள்ளத்தில் அளவிட முடியாத உவகையையே அளித்தன. அரபு நாட்டு அழகி முகத்திரையை முழுவதும் களைந்து தலையை மூடியிருந்த முக்காட்டை விலக்கி அதில் வளைத்து சுற்றப்பட்டிருந்த தனது குழலையும் வெகு லாபகமாக அவிழ்த்து விட்டாள். பிறகு கழுத்துக்கு கீழே இருந்த சட்டையின் நாடா முடிப்புகளையும் அவிழ்த்து சட்டையை களைந்து இடுப்பிலிருந்த கச்சையை அவிழ்த்து குறுவாளுடன் சராயை கீழே நழுவு விட்டு சிறிது விலகி நின்றாள். அவள் சட்டைக்குள்ளும் சராய்க்குள்ளும் அதுவரை உள்ளடங்கி சுருண்டு திணிந்து கிடந்த மெல்லிய பட்டுச்சீலை மெல்ல விடுதலை அடைத்தது. அடுத்தபடி அவள் அந்த சீலையின் மேல் புறத்தை நன்றாக இழுத்து கழுத்தை சுற்றி வளைத்து மிகுந்த அடக்கத்துடன் சீலையை கீழ்ப்புறமும் சீர்படுத்தி கொண்டு அரபு வணிகனை நோக்கி, ஜமாலுதீன், இனி இளவரசர் பயப்பட மாட்டார் அல்லவா என்று வினவி இளநகை கொண்டாள். நிச்சயமாக சொல்ல முடியாது என்று ஜமாலுதீனும் தன் பெரு உதடுகளையும் மீசையையும் அசைத்து விஷம நகை காட்டினான். இளவரசன் ஒரு வினாடி அந்த இருவரையும் மாறி மாறி பார்த்தான். கடைசியில் அவன் விழிகள் எதிரே நின்ற ஆரணங்கை ஆராயத் தொடங்கின. அவள் முகம் முழுவதும் திறந்ததுமே அவள் அரபு நாட்டவள் அல்ல, பாரத நாட்டு பெண்தான் என்பதை உணர்ந்து கொண்ட இளைய பாண்டியன் அந்த முகத்தில் இருந்த இரு வண்டு விழிகளில் சதா காணப்பட்ட ஒரு கள்ளச்சிரிப்பில் தைரியமும் வெள்ளமாக பாய்ந்து கொண்டிருப்பதை கண்டான். அவிழ்த்து விடப்பட்டிருந்த கூந்தலின் கருமையிலிருந்தும் பின்புறம் அவள் பெரும் அழகு தட்டுகளையும் மூடி கீழேயும் இறங்கும் அளவுக்கும் நீண்டு விரிந்து கிடந்ததையும் அவள் அழகு நுதலின் விசாலத்திலேயே ஒரு தனிப்பட்ட கவர்ச்சி இருந்ததையும்
பவள உதடுகளின் நெருக்கமும் சில வேளைகளில் அவை உட்புறம் மடிந்த போது இழுபட்ட கண்ண கதுப்புகளின் திண்மையிலும் இனிமை இருந்ததையும், சங்கு கழுத்தில் ஒட்டி கிடந்த வைர அட்டிகை கழுத்தின் வெளுப்பின் காரணமாக சிறிது ஒளி மங்கி இருப்பதையும், அது மங்கியதை சரிப்படுத்த எழுந்த மார்பகம் சிறியதாக இருந்தாலும் அவற்றின் நிலை அவள் உள்ளத்திமிருக்கு சான்று காட்டியதையும் கண்ட வீரபாண்டியன் அவள் அழகுக்கு இணையான ஒருத்தியை பாண்டிய நாட்டில் காண முடியாதென புரிந்து கொண்டான். அவள் இடை சிறியதாயிருந்தாலும், அவள் கால்கள் அதிக சதைப்பிடிப்பில்லாமல் இருந்தாலும், எல்லாவற்றிலும் ஒரு வசீகரமும் திடமும் இருந்ததை உணர்ந்து கொண்ட வீரபாண்டியன் சில வினாடிகள் அவள் அழகை பருகியே நின்றான். அவள் அராபிய வேடம் போட்டதன் காரணமாக அவள் கைகளில் வளையலோ கால்களில் சிலம்புகளோ நெற்றியில் திலகமோ இல்லாத குறைகளைத் தவிர வேறு குறை எதுவும் இல்லை என்பதை அறிந்து கொண்டான். இப்படி பல வினாடிகள் ஆராய்ந்த பிறகு, ஜமாலுதீன், யார் இவள்? எதற்காக என்னிடம் அழைத்து வந்தாய் என்று வினவினான். ஜமாலுதீன் விஷமமாக கண்களை சிமிட்டிவிட்டு சொன்னான், ஆண்டுதோறும் தங்களுக்கு ஒரு பரிசு கொண்டு வருவது வழக்கம் அல்லவா என்று. ஆம் என்ற இளவரசன் பதிலில் ஆச்சரியம் இருந்தது. என்ன பரிசு கொண்டு வருவேன்? உறவி ஒன்று கொண்டு வருவாய். ஒரே மாதிரி பரிசை கொண்டு வருவது உங்களுக்கும் சலிப்பை அளிக்கும் அல்லவா? அதற்காக இந்த ஆண்டு பெண்ணை கொண்டு வந்திருக்கிறாயோ? ஆம். இதை கேட்டதும் சற்று நிதானத்தை இழந்த இளவரசன், ஜமாலுதீன், விளையாடுகிறாயா என்னிடம் என்று கேட்டான் சீற்றத்துடன். ஜமாலுதீன் வருத்த சாயையை முகத்தில் படர விட்டுக்கொண்டு கண்களிலும் அது விரிய வீரபாண்டியனை நோக்கி, ஏன், இந்த பெண் அழகா இல்லையா என்று கேட்டான் சர்வசாதாரணமாக. வீரபாண்டியன் சினம் இன்னும் அதிகமானது. இருக்கிறாள் ஜமாலுதீன், இருக்கிறாள். ஆனால் இவளால் எனக்கென்ன உபயோகம் என்று வினவினார். போங்கள் எஜமான், என்ன கேள்வி இது என்று அழுத்து கொண்டே, புறவியை விட இவள் அதிக உபயோகம் உங்களுக்கு. இவள் குறுவாள் எறிவாள், குறி தவறாமல். குதிரை கூறுவாள் எறியுமா என்று வினவினான் ஜமாலுதீன். கூறுவாள் எறிய எனக்கே தெரியும், அதற்கு இவள் தேவையில்லை என்றான் இளவரசன் கடுப்புடன். ஒருவர் துணை உங்களுக்கு இப்பொழுது அவசியம் தேவையாயிருக்கிறது. நானும் பாண்டிய நாட்டில் நிரந்தரமாக இருக்க முடியாது என்று விளக்கினான் ஜமாலுதீன். இதை சொன்னபோது அவன் குரலில் விஷமம் எதுவும் இல்லை. தீவிரமான கவலையே படர்ந்து கிடந்தது. அவன் கவலையை காணவே செய்தான் வீரபாண்டியன். அப்படி என்ன ஆபத்து பாண்டிய நாட்டில்? அதுவும் காயல்பட்டினத்தில் எனக்கு என்ன நேரிட முடியும் என்று தனக்குத்தானே கேட்டுக்கொண்டான். தவிர அப்படியே ஆபத்து இருந்தாலும் இந்த பெண் என்ன அபாரமான உதவியை செய்துவிட முடியும் என்றும் எண்ணி பார்த்தான். இருப்பினும் அந்த கேள்விகளையும் எண்ணங்களையும் விலக்கிவிட்டு முதலில் அவள் யார் என்பதை அறிய பிரியப்பட்டு, ஜமாலுதீன், யார் இவள்? உன்னிடம் எப்படி வந்து சேர்ந்தாள் என்று வினவினான். ஜமாலுதீன் அளித்த பதில் இளவரசனுக்கு பேரதிர்ச்சியை அளித்ததால் அவன் பல வினாடிகள் பேசாமல் நின்றான். இத்தனைக்கும் ஜமாலுதீன் இவள் யார் என்பது எனக்கு தெரியாது என்று சர்வ சாதாரணமாகத்தான் சொன்னான். இருப்பினும் அந்த பதில் அதிர்ச்சியை மட்டுமின்றி குழப்பத்தையும் அளிக்கவே, இவளை உனக்கு தெரியாதா என்று வாய்விட்டு உரக்க கேட்கவும் செய்தான் வீரபாண்டியன். தெரியாது என்று திடமாக வந்தது ஜமாலுதீனின் பதில். நீ இவளை எனக்கு பரிசாக கொண்டு வந்ததாக சொன்னாயே, இவள் சொல்ல சொன்னாள் அப்படி. உன்னை இவளுக்கு முன்னமே தெரியுமா? தெரிந்துதான் இருக்க வேண்டும். அப்படியென்றால்? இவளை எனக்கு தெரியாது, ஆனால் இவள் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறாள். எப்பொழுது தெரிந்து கொண்டாள்? அது தெரியாது. ஆனால் வழக்கமாக தங்குகிற மாளிகைக்கு நேற்றிரவு வந்தாள். தனக்கு அராபிய உடை வேண்டுமென்றும் தன்னை உங்களுக்கு பரிசாக கொடுக்க வேண்டுமென்றும் சொன்னாள். இதை கேட்ட இளவரசன் இதயத்தில் பல சந்தேகங்கள் உலாவின. ஆனாலும் அவை எதையும் வெளிக்கு காட்டாமல், சரி சரி, நீ உடனே ஒப்புக்கொண்டாய் இல்லையா என்று இழுத்தான் வெறுப்புடன் வீரபாண்டியன். ஜமாலுதீன் கண்களில் ஒரு வினாடி சீற்றம் தெரிந்து மறைந்தது. பிறகு நிதானமான குரலிலேயே பேசினான். இளவரசருக்கு பல ஆண்டுகளாக இந்த ஜமாலுதீனை தெரியும். அவன் எடுப்பார் கைப்பிள்ளை அல்லவென்பதும் இளவரசருக்கு புரியாத விஷயமல்ல. இவள் சொன்னதை உடனடியாக நான் ஏற்கவில்லை. இவளை யார் என்று விசாரித்தேன். இவள் அதை சொல்லவும் மறுத்தாள். பெயரை கூட சொல்லவில்லை. ஒன்று மட்டும் சொன்னால், என்னை அவள் சொல்படி ஆட்டி வைக்க. மறுநாள் இரவு, அதாவது இன்றிரவு, உங்கள் உயிர் ஆபத்தில் இருக்கிறது என்று கூறினாள். உங்களை தப்புவிக்க வேண்டுமென்றால் தான் சொன்னபடி செய்ய வேண்டும் என்றும் நிபந்தனை விதித்தாள். என்ன ஆபத்து, யாரால் ஆபத்து என்றும் விசாரித்தேன். எதையும் சொல்ல மறுத்தாள். ஆனால் இந்த இடத்தில் பேச்சை நிறுத்திய ஜமாலுதீன் இளவரசனை உற்று நோக்கினான். சொல் ஜமாலுதீன் என இளவரசன் ஊக்கவே அரபு வணிகன் மேலும் பேச்சை தொடங்கி, ஆனால் இவள் விழிகளில் உண்மை இருந்தது. ஆகையால் இவள் சொன்னபடி செய்ய ஒப்புக்கொண்டேன். அதற்கு முன்பு கேட்டேன் இவளை, காயலில் இளவரசரை காப்பாற்றக்கூடியவர் வேறு யாரும் இல்லையா என்று. இல்லை என்றால் இவள். பதிலுக்கு உங்களுக்கு ஆபத்து இருப்பதாக தெரிந்தாலோ அல்லது யாராவது உங்களை எச்சரிப்பதாக தெரிந்தாலோ கூட அவர்களும் கொல்லப்படுவார்கள் என்றும் அறிவித்தாள். அதற்கு பின்பு நான் சந்தேகப்படவில்லை. இவள் கூறியபடி செய்தேன். விலை மகளிர் வீட்டுக்கு நான் போனதும் இவள் யோசனையின் மேல்தான்.
உங்களுக்கு பரிசு கொண்டு வந்திருப்பதாக கூறி அங்கு அழைத்து வரச் சொன்னதும் இவள்தான். பிறகு நடந்தது உங்களுக்கே தெரியும் என்றான். இளவரசன் ஆழ்ந்த சிந்தனையுடன் தலை குனிந்த வண்ணம் சில வினாடிகள் அறையில் அப்படியும் இப்படியும் அலைந்தான். இவளே ஒருவேளை தனது அண்ணன் கையாளாயிருந்தாள்? இவளே குலப்பதியையும் அவன் ஆட்களையும் வரவழைத்திருந்தாள்? பேருக்கு தன்னை கட்டி போடச் சொல்லி என்னை அங்கு இழுத்திருந்தாள்? இப்படியாக பல கேள்விகள் அவன் உள்ளத்தை எழுந்ததால் திடீரென தலை நிமிர்த்தி ஜமாலுதீனை நோக்கி, ஜமாலுதீன், குலப்பதியிடம் நம்மை பிடித்து கொடுக்க இவள் ஏன் சூழ்ச்சி செய்திருக்க கூடாது என்று வினவினான் சந்தேகம் பூரணமாக ஒலித்த குரலில். ஒரு காலம் செய்யவில்லை என்றான் ஜமாலுதீன் திடமாக. அத்தனை நம்பிக்கையா ஊர் பேர் தெரியாத இவளிடம் உனக்கு? ஆம். நம்பிக்கைக்கு அத்தாட்சி? கண்களை சொன்னேனே. அதை தவிர? இதை வீரபாண்டியன் கேட்ட வினாடியில் அத்தாட்சி அவனுக்கே நிதர்சனமாக தெரிந்தது. அந்த அழகி இளைய பாண்டியனை நோக்கி பாய்ந்து அவனை கீழே தள்ளி தானும் அவன் மீது உருண்டாள். வெளியில் திடீரென ஒருவன் பெரிதாக அலறினான். அந்த அலறல் மரணக்கூச்சல். அத்தியாயம் 5. பறந்த பறவைகள். வாழ்க்கையில் பல புறவிகளின் பாய்ச்சல்களை அனாயசமாக தாங்கியிருந்த பாண்டிய இளவரசன் அந்த பாவையின் பாய்ச்சலை தாங்க இயலாதவனாக தரையில் புரண்டான். எதற்காக அந்த பெண் அப்படி திடீரென அத்தனை பலமாகவும் வேகமாகவும் தன் மீது பாய்ந்தாள் என்பதை நினைக்கவோ, தான் உருளும்படியான அத்தனை பலம் அந்த ஏந்திழைக்கு எங்கிருந்து வந்தது என்பதை ஊகிக்கவோ அவசியமில்லாத நிலையில் திடீரென மின்னல் வேகத்தில் வெளியில் கேட்ட மரண கூச்சலால் பாண்டிய இளவரசன் பெரு வியப்பெய்தினான். ஆகையால் உருண்ட நிலையிலிருந்து வினாடிக்குள் எழுந்திருந்து வெளித்தாழ்வாரத்தை நோக்கி ஓடி 2 கோடிகளிலும் கண்களை செலுத்தினான். எதிரில் கீழே மார்பில் குறு வாளுடன் உயிரை மெல்ல மெல்ல கக்கிக் கொண்டிருந்த ஒரு வீரனை தவிர வேறு எந்த காவலரும் அந்த தாழ்வரையில் அவன் கண்ணுக்கு புலப்படவில்லை. ஆதலால் அவன் விடுவிடு என நடந்து மாண்டு கொண்டிருந்தவன் அருகில் சென்று உட்கார்ந்து அவனை கூர்ந்து கவனித்தான். அவனும் அரண்மனை காவலாளிகளில் ஒருவன்தான் என்பதை பார்த்த மாத்திரத்தில் புரிந்து கொண்ட இளவரசன், "ஏய், யார் நீ?" என்று வினவினான். அத்துடன் அவன் மார்பில் குறுவால் பாய்ந்த இடத்தில் வந்து கொண்டிருந்த இரத்தத்தை நிறுத்த அவனது ஆடையின் ஒரு பகுதியை கிழித்து அதில் திணிக்கவும் செய்தான். ஆனால் குருதி குறையவோ நிற்கவோ இல்லை. ஆதலால் அந்த வீரன் இறப்பது திண்ணம் என்ற தீர்மானத்துக்கு வந்த இளைய பாண்டியன், "டேய், உன் பேர் என்ன? இந்த வேளைக்கு உன்னை யார் ஏவியது?" என்று வினவினான். வீரனின் மரண மூச்சு பலமாக வந்து கொண்டிருந்ததால் மார்பு கத்தியுடன் ஏறி ஏறி இறங்கிக் கொண்டிருந்தது. இருமுறை ஏதோ சொல்ல வாயெடுத்தான். முடியாததால் மடியை காட்டிவிட்டு பட்டென கண்ணை மூடிவிட்டான். அவனுக்கு இந்த உலக பந்தம் நீங்கிவிட்டதை உணர்ந்த வீரபாண்டியன் அவன் மடியை தடவி அதிலிருந்து ஒரு ஓலையை எடுத்துக்கொண்டான். அதே சமயத்தில் அவ்விடம் வந்த அழகியும் மாண்டவன் மார்பிலிருந்து தனது குறுவாளை இழுத்தெடுத்து இரத்தத்தை அவன் ஆடையிலேயே நன்றாக துடைத்த பிறகு தன் இடையிலிருந்து அதன் உரையில் அதை செருகிக் கொண்டாள். வீரபாண்டியன் ஒரு வினாடி தாழ்வரையின் வெளிச்சத்தில் அவள் முகத்தை கூர்ந்து நோக்கினான். சிறிதும் உணர்ச்சியற்ற அவள் முகத்தில் தான் ஒருவனை கொன்றுவிட்டோம் என்ற அனுதாபமோ வெறுப்போ எதுவும் இல்லாமல் முகம் சர்வ சாதாரணமாக காணப்பட்டதையும் அவள் சற்றும் சலிக்காமல் குறுவாளை பிடுங்கி மாண்டவன் உடையில் ஏதோ சகஜமான அலுவலை புரிவதைப் போல் துடைத்துவிட்டு தனது இடையில் செருகிக் கொண்டதையும் கண்ட வீரபாண்டியன், இவள் ஒருவேளை குணத்தில் ராட்சசியாயிருப்பாளோ என்று நினைத்தான். அவளை பற்றிய நினைப்பில் கையில் இருந்த ஓலையை கூட படிக்கவில்லை. அவள் தன்னை தொடரும்படி அவனுக்கு சைகை செய்து மீண்டும் அறைக்குள் செல்லவே இளைய பாண்டியனும் வேறு வழியின்றி அவளை தொடர்ந்தான். உள்ளே இளவரசன் வந்ததும் அறை கதவையும் தாழ்வரை சாளரத்தையும் தாளிட்டாள் அவள். பிறகு இளவரசனை நோக்கி, "இனி படியுங்கள் ஓலையை" என்று உத்தரவும் இட்டாள். அவள் உத்தரவிட்ட தோரணையை கண்ட பாண்டிய இளவரசன் ஒரு முறை அந்த பெண்ணையும் நோக்கிவிட்டு ஜமாலுதீனையும் நோக்கினான். ஜமாலுதீன் கூறினான், "எஜமான், அவள் சொல்கிறபடி செய்யுங்கள்" என்று. இளவரசன் ஓலையை பிரித்து படித்தான். அதில் கண்ட விஷயம் அவனுக்கு பிரமிப்பை அளிக்காவிட்டாலும் கையெழுத்து பிரமிப்பை அளிக்கவே செய்தது. வீரபாண்டியனை எப்படியும் ஒழித்துவிடு என்ற சொற்கள் தான் ஓலையில் கண்டிருந்தன. விஷயம் அப்படித்தான் இருக்கும் என்பதை ஏற்கனவே ஊகித்துவிட்ட இளவரசன் அந்த கையெழுத்தை கண்டு மட்டும் பெரு வியப்பு கொண்டான். "இந்த கையெழுத்து" என்று அவன் துவங்கி வாசகத்தை முடிக்கும் முன்பாக, "உங்கள் தமையனாருடையது" என்று கூறினாள் அந்த பெண். ஆம் என்பதற்கு அறிகுறியாக தலையை அசைத்த வீரபாண்டியன், "ஆம், ஆனால் அது உனக்கு எப்படி தெரியும்?" என்று வினவினான். "குலபதியும் அவன் ஆட்களும் உங்களை கொல்ல வருவது எனக்கு எப்படி தெரிந்ததோ அப்படித்தான்" என்றாள் அவள். அதுவரை எதுவும் பேசாமல் நின்றிருந்த ஜமாலுதீன் மெல்ல வாயை திறந்து, "எஜமான், நான் சொன்னது சரியாக போய்விட்டதல்லவா?" என்று வினவினான். "என்ன கூறினாய்? எது சரியாக போய்விட்டது?" என்று எதிர்கேள்வி போட்டான் வீரபாண்டியன். "இவள் குறுவாள் எறிவதில் வல்லவள் என்று சொன்னேன் அல்லவா?" "சொன்னாய். உங்களுக்கு இவள் துணை தேவை என்று சொல்லவில்லையா?" "ஆம், கூறினாய். இரண்டும் சரியாக போய்விட்டதல்லவா?" "சரியாகத்தான் போய்விட்டது."
இனி இவள் சொற்படி நடப்பதில் தவறென்ன? தவிர என் பரிசு எப்படி என்று கேட்டு அந்த கோர நிலையிலும் சிரித்தான் அரபு நாட்டானான ஜமாலுதீன். அவன் சிரிப்பை ரசிக்காத இளவரசன் கண்களில் மெல்ல சினம் துளிர்த்தது. சிரிப்பதற்கு இது சமயமல்ல என்று கண்டிப்பாக அறிவித்தான். சமயத்திற்கு என்ன என்று கேட்டான் ஜமாலுதீன். தாழ்வரையில் ஒருவன் மாண்டு கிடக்கிறான் என்பதை சுட்டிக்காட்டினான் இளவரசன். அவன் அங்கு மாண்டு கிடக்காவிட்டால் அந்த நிலைமையில் உங்களை இந்த அறையில் காணும் பாக்கியம் எங்களுக்கு கிடைத்திருக்கும் என்று கூறிய ஜமாலுதீன், எஜமான், இந்த நாட்டில் இருக்கும் தங்களுக்கு இத்தகைய சதிகளும் கொலைகளும் புதிதாக இருக்கலாம். எங்கள் நாட்டில் இது பரம சகஜம். உங்கள் நாட்டைப் போல் வணிகம் சீரும் சிறப்புமாக நிறைந்து எங்கள் நாடு இருக்குமானால் தினம் ஒரு மன்னர் இறப்பார், தினம் புது மன்னர் ஏற்படுவார் என்றும் விளக்கினான். இளவரசன் சிறிது நேரம் சிந்தனையில் இறங்கினான். எனது அண்ணன் கேவலம் இந்த மண்ணுக்காகவும் மணிமகுடத்திற்காகவும் தந்தையையே கொலை செய்கிறான், தம்பியை கொலை செய்ய முயல்கிறான். பாண்டிய நாட்டில் இதுவரை நடக்காத விந்தை, விபரீதம் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான். அத்துடன் இந்த பெண் யார், எங்கிருந்து வந்தாள், எனக்கும் தெரியாத மர்மங்கள் இவளுக்கு எப்படி தெரிந்திருக்கின்றன என்றும் கேட்டுக்கொண்டான். அவன் மனத்திலோடிய எண்ணங்களை அந்த மங்கை தெரிந்து கொண்டுதான் இருக்க வேண்டும். ஆகவே அவள் சொன்னாள், இளவரசி, நான் யார் என்பதை பற்றியோ எப்படி இந்த விஷயங்களை அறிந்தேன் என்பது பற்றியோ கேள்வி இல்லை. இவற்றையெல்லாம் முன்கூட்டி எதிர்பார்த்த ஒருவர் என்னை அனுப்பியிருக்கிறார். உங்களை காக்க அவர் இட்ட கட்டளையை நிறைவேற்றுகிறேன். இந்த அரண்மனையில் நீங்கள் இருக்கும் ஒவ்வொரு கணமும் உங்கள் உயிர் ஆபத்தில் இருக்கிறது. அதோ அந்த தாழ்வரையில் கிடப்பவனை ஒரு வினாடி நான் பார்த்திராவிட்டால், எவனாவது உங்களை தீர்த்து கட்ட வருவான் என்று எச்சரிக்கையுடன் நான் இருந்திராவிட்டால் என்ன நடந்திருக்கும் என்பதை நான் சொல்ல தேவையில்லை. நல்ல வேளை தாழ்வரையில் ஒரு விளக்கு இருந்தது. வந்தவன் நிழலும் முன்னதாக சாளரத்தில் விழுந்தது. இல்லையேல் விபரீதம் விளைந்திருக்கும். அவன் மீது குறுவாள் எறிந்து உங்களையும் கீழே தள்ளினேன். இந்த விளக்கத்துடன் பேச்சை நிறுத்தினாள் அந்த பேரழகி. அவளது துரிதமான செய்கையை நினைத்து வியந்த இளவரசன், அவன் மீது குறுவாள் எறிந்தாய் சரி, என்ன எதற்காக கீழே தள்ளினாய் என்று கேட்டான். அவன் நிழலில் முன்னதாக தெரிந்தது அவன் குறுவாள் தான். ஒருவேளை நான் குறி தவறி இருந்தாலும் அவன் குறுவாள் உங்கள் மீது பாயக்கூடாதல்லவா என்று சமாதானம் சொன்ன அவள் அப்பொழுதுதான் தான் செய்த காரியத்தை உணர்ந்தாள். அதனால் அவள் முகம் வெட்கத்தால் பெரிதும் சிவந்தது. அதை காணவே செய்தான் வீரபாண்டியன். அத்தனை ஆபத்திலும் அவள் அழகு எத்தன்மையது என்ற நினைப்பு அவன் உள்ளத்தில் எழுந்தது. இருந்தாலும் அதனால் ஏற்பட்ட வேகத்தை அடக்கிக் கொண்டு, உன் பெயரை சொல்ல முடியுமா என்று பணிவுடன் கேட்டான். அவள் சிறிது சிந்தித்துவிட்டு தலையை அசைத்து கொண்டாள். இப்பொழுது வேண்டாம், போகும்போது சொல்கிறேன் என்று கூறவும் செய்தாள். எங்கு போகும்போது என்று வினவினான் இளவரசன். அதையும் பிறகு சொல்கிறேன். ஏன்? இந்த அரண்மனையில் நாம் தாமதிக்கும் ஒவ்வொரு வினாடியும் மரணம் நம்மை அணுகிக் கொண்டிருக்கிறது. உண்மையில் காயல்பட்டினமே உங்களுக்கு தற்சமயம் பந்தோபஸ்தான இடமில்லை. சரி, உன்னை அனுப்பியவர் யார், அதையாவது சொல்வாயா? அதை மட்டும் 2 நாட்களுக்கு சொல்வதற்கில்லை. அதற்கு பிறகு சொல்ல அவசியமில்லை. ஏன்? அவரை நீங்களே சந்திப்பீர்கள். இன்னும் மேலே ஏதோ கேள்விகளை கேட்கப் போன இளவரசனை தன் கைகளில் ஒன்றை தூக்கி தடுத்த அந்த பெண், ஜமாலுதீன், புறவிகள் தயாராக இருக்கின்றனவா என்று வினவினாள். 2 புறவிகளை நான் வழக்கமாக தங்கும் மாளிகை கொட்டடியில் கட்டி வைத்திருக்கிறேன் என்றான் ஜமாலுதீன். சரி, வாருங்கள் என்று கூறிய அந்த அழகி வாயிற்கதவை மெல்ல திறந்து வெளியில் பார்த்தாள். பிறகு ஜமாலுதீனையும் இளவரசனையும் நோக்கி, வாட்களை உருவி பிடித்துக் கொள்ளுங்கள் என்றும் உத்தரவிட்டு முன்னே நடந்தாள். அவள் நடையில் பெரும் கம்பீரம் இருந்ததை அவளுக்கு பின்னால் சென்ற இளவரசன் கவனித்தான். அவள் தனது குறுவாளின் மேல் கையை வைத்திருந்தாலே தவிர அதை உருவி பிடித்துக் கொள்ளவில்லை என்பதை அவள் வலது கை மடிந்து முன்னால் சென்றதிலிருந்து ஊகித்து கொண்ட இளவரசன் குறுவாள் எறிவதில் அவளுக்கு இருந்த பூரண நம்பிக்கையை உணர்ந்தாலும் வியப்பெய்தவில்லை. அந்த வேகத்தை தான் அவன் சற்று முன்பே அறிந்திருந்தானே. ஆனால் ஒரு விஷயம் அவனுக்கு வியப்பாயிருந்தது. அவள் சென்ற வழிகளை கண்ட இளவரசன் அரண்மனையே அவள் அக்கக்காக அறிந்திருக்கிறாள் என்பதை உணர்ந்தான். தாழ்வரையின் கோடியில் இருந்த ஒரு ரகசிய கதவை அவள் திறந்து படிகளில் இறங்கிய போதும், பிறகு நந்தவனத்தின் வெளியில் வந்து வெளிக்கதவை மூடிய போதும் அவன் வியப்புடனே நடந்து சென்றான். பிறகு 2 சந்துகள் வழியாக அவள் ஜமாலுதீன் மாளிகையின் கொட்டடிக்கு வந்ததை கவனித்ததும் அவள் ஒரு பெரும் வேவுக்காரியாய் இருக்க வேண்டும் என்றும், அல்லது அரச குடும்பத்தை சேர்ந்தவளாய் இருக்க வேண்டும் எனவும் தீர்மானித்தான். கொட்டடியில் 2 புறவிகளை ஜமாலுதீன் சேணம் போட்டு பயணத்துக்கு தயாராக வைத்திருந்தான். அவற்றில் வெள்ளையாயிருந்த புறவியை சுட்டிக்காட்டி, எஜமான், உண்மையில் இதுதான் தங்களுக்கு நான் கொண்டு வந்த பரிசு. பிறகுதான் பரிசு மாறிவிட்டது என்று கூறினான் புன்முறுவலுடன். புறவி பிரியனும் அஸ்வ லட்சணங்களை நன்றாக அறிந்தவனுமான வீரபாண்டியன் அந்த புறவியின் கழுத்தை தடவி கொடுத்தான். பிறகு கன்னத்தை முத்தமிட்டான். அடுத்தபடி ஜமாலுதீனை நன்றி ததும்பும் கண்களுடன் நோக்கி, ஜமாலுதீன், இந்த பரிசை நான் என்றும் மறக்கவே மாட்டேன்.
என்றும் கூறிவிட்டு புரவியை கொட்டடியிலிருந்து வெளியில் இழுத்து வந்து ஆரோகணித்தான். இன்னொரு பழுப்பு நிற புரவி மீது அந்த பெண் அனாயாசமாக தானும் ஏறி ஜமாலுதீனிடம் விடைபெற்று, ஜமாலுதீன், நாம் மீண்டும் சந்திக்கும்போது என் கதையை உனக்கு சொல்கிறேன். அதுவரை இந்த பரிசை வைத்துக்கொள் என்று ஒரு முத்து மாலையை கச்சையிலிருந்து எடுத்து அவனை நோக்கி விட்டெறிந்தாள். அதை அவன் கையில் பிடிப்பதற்கும் பழுப்பு நிற புரவி பறப்பதற்கும் நேரம் கனக்கச்சிதமாக அமைந்திருந்தது. வீரபாண்டியனின் வெள்ளை புரவியும் அம்பு போல் பாய்ந்து சென்றது. ஜமாலுதீன் தனது கையில் இருந்த அந்த முத்து மாலையை பிடித்த வண்ணம் நீண்ட நேரம் நின்றிருந்தான். அவன் உள்ளத்தில் ஏதேதோ எண்ணங்கள் அலைமோதி கொண்டிருந்தன. அந்த அலைகளை கலைக்க ஒரு கை அவன் தோள் மீது பதிந்தது. இனி நீ என்னுடன் வரலாம் என்ற சொற்கள் அவன் காதில் இரகசியமாக ஓதப்பட்டன. ஜமாலுதீன் அசையவில்லை. பறவைகள் பறந்து விட்டன என்று அலட்சியமாக சொன்னான் திரும்பாமலே. ஒன்று பறக்கவில்லை, அது நான். ஆம். ஜமாலுதீன் பெரிதாக நகைத்தான். ஏன் நகைக்கிறாய் என்று மீண்டும் கேட்டது காதுக்கருகில் அதே குரல். ஆனால் அடுத்த கேள்வியை கேட்கும் நிலையில் அது இல்லை. அத்தியாயம் 6. இருண்ட தோப்பு. கனவு சொற்கள். ஜமாலுதீனை மட்டும் அவன் தோள் மீது கையை வைத்தவன் சரியாக புரிந்து கொண்டிருந்தால் அந்த எதிர்பாராத நிகழ்ச்சி ஏற்பட்டிருக்காது. அரபு நாட்டிலிருந்து ஆண்டுதோறும் புரவிகளை பாண்டிய நாட்டு மன்னனுக்கு கொண்டு வரும் ஒப்பந்தத்தை பெற்றிருந்த ஜமாலுதீன் வாழ்க்கையில் பலதரப்பட்ட சதிகாரர்களையும் பலதரப்பட்ட அபாயங்களையும் பார்த்திருந்தான் என்பதை பின்னால் இருந்தவன் உணர்ந்திருந்தால் மிகுந்த எச்சரிக்கையுடன் நடந்து கொண்டிருப்பான். தவிர தன்னந்தனியாக அந்த அரபு நாட்டு புரவி வணிகன் 5-6 பேர்களை சமாளிக்க வல்லவன் என்பதை மற்றவன் அறிந்திருந்தால் கூட அந்த திடீர் நிகழ்ச்சி விளைந்திருக்காது. தன்னந்தனியாக ஜமாலுதீன் அகப்பட்டு கொண்டான் என்ற துணிவினாலும் இன்னும் இருவருடன் வந்திருந்த தைரியத்தாலும் அந்த மனிதன் எச்சரிக்கை சொற்களை ஜமாலுதீன் காதில் ரகசியமாக ஓதினான். ஆனால் தன் மீது கையொன்று பதிந்த உடனேயே எச்சரிக்கை அடைந்துவிட்ட ஜமாலுதீன் அவனுடன் வேண்டுமென்ற 2-3 வார்த்தைகளை பேச்சு கொடுத்தான். அப்படி பேச்சு கொடுத்த வண்ணம் சரேலென அசுர வேகத்தில் திரும்பிய அவன் உடலும், அதற்கு முன்பாகவே தோளில் பதிந்துவிட்ட கையை இரும்பு பிடியாக பிடித்துவிட்ட அவன் இடது கையும் பின்னால் இருந்தவனை சுற்றி இழுத்து விட்டதாலும், இன்னொரு கை பலமாக முஷ்டியாக குறுகி இரும்பு துண்டு தாக்குவது போல் பின்னால் வந்தவன் உதடுகளில் பதிந்து விட்டதாலும் தாக்கப்பட்டவன் பெரிதாக அலறி சரேலென தரை தனக்குத்தான் சொந்தமென்று கீழே விழுந்து புரளலானான். அந்த செய்கையால் மிரண்ட 2 புரவிகள் கொட்டடி தலைகளிலிருந்து அசைந்து குழம்புகளை தூக்கி கால்களை தரையில் உருண்டவன் முகத்தில் வைத்துவிடவே அவன் அலறல் ஊரையே பிளந்து விடும் போல் இருந்தது. அடுத்த வினாடி ஜமாலுதீன் மீது இருவர் பாய முயன்றாலும் அதையும் முடியாமல் அடிக்க மாளிகைக்குள்ளிருந்து 2 அராபியர்கள் ஓடி வரவே கொட்டடியிலிருந்து பாய முயன்றவர்கள் புத்திசாலித்தனமான முடிவுக்கு வந்து வேகத்தில் தங்களுக்கு புரவிகளும் ஈடாக முடியாது என்பதை காட்டவே கொட்டடியில் நிசப்தம் குடிகொண்டது. தனக்கு உதவி செய்ய வந்த 2 அராபியர்களையும் விழித்த ஜமாலுதீன் தரையில் கிடந்தவனை மாளிகைக்குள் கொண்டு வருமாறு கட்டளையிட்டான். மாளிகை விளக்கில் அவனை பார்த்ததும் இகழ்ச்சி நகை கொண்டான் ஜமாலுதீன். குலபதியாரா என்று போலி மரியாதையுடன் விசாரிக்கவும் செய்தான். குலபதியின் உதடுகளில் ஜமாலுதீனின் குத்துகளினால் உதிரம் கொட்டி கொண்டிருந்தது. முகத்தில் புரவியின் குளம்படிகள் மிதித்ததால் சதை பெய்ந்து மிக கோரமாக காட்சியளித்தான். இத்தனையிலும் வீராப்பை மட்டும் விடாமல், இதற்கு மன்னருக்கு நீ பதில் சொல்ல வேண்டியிருக்கும் என்றான். எதற்கு என்று ஜமாலுதீன் சர்வசாதாரணமாக கேட்டான். உதடுகளை காயப்படுத்தியதற்கு. என்ன பிரமாத காயம் என்று அழுத்துக்கொண்ட ஜமாலுதீனின் மீசை இலக்காரமாக அசைந்தது. என்ன பிரமாத காயமா? உதடுகள் பீய்ந்திருக்கின்றன. என் குத்தில் சாதாரணமாக 2 பற்களாவது உதிர்வது வழக்கம். இதில் வழக்கம் வேறா? ஆம், எதிலும் வழக்கம் என்பது ஒன்று உண்டு. என்ன சொல்கிறாய் நீ? உன்னைப்போல் திருட்டுத்தனமாக பதுங்கிய இளவரசரை கைது செய்வது சிலர் பழக்கம். அவர்கள் இருட்டில் தக்க பக்க பலத்துடன் போராடுவார்கள். நமது வழக்கம் வேறு. பகலிலேயே போராட முடியும். இதை கேட்ட குலபதியின் முகம் காயமளித்த கோரத்தை விட இன்னும் அதிக கோரமாக மாறியது. கோபத்தின் காரணமாக, என்னாலும் பகலில் போராட முடியும் என்று சீறினான் அவன். அப்படியா என்றான் ஜமாலுதீன். ஏன், அதில் சந்தேகமா என்று வினவினான் குலபதி கம்பீரத்துடன். சந்தேகமில்லை, நிச்சயம் போலிருக்கிறது. ஆமாம், இந்த இரவின் நிகழ்ச்சிகள் சந்தேகமின்றி உன் வீரத்தை நிரூபிக்கின்றன என்று ஜமாலுதீன் இடிபோல் நகைத்தான். அதனால் சற்று அவமானமடைந்த குலபதி, இது என் யோசனை அல்ல, அரசர் யோசனை. யாரும் அறியாமல் இளவரசரை பிடித்து வர சொன்னார் என்றும் கூறினான். அவன் குரலில் சலிப்பு மிக அதிகமாக தெரிந்தது. அதிலும் சந்தேகமில்லை எனக்கு என்ற ஜமாலுதீன், குலபதி, உங்கள் நாட்டு மன்னர்களை 3ஆம் அவன் கெடுக்க வேண்டியதில்லை. அவர்களே பரஸ்பரம் கொலை செய்து கொள்வார்கள். முத்து கொளிக்கும் பாண்டிய நாட்டின் வீழ்ச்சி இன்றிரவு ஆரம்பித்திருக்கிறது. வெகு சீக்கிரம் பயங்கர விளைவுகள் ஏற்படும் என்று தீர்க்க தரிசி போல் பேசிய ஜமாலுதீன்
தனது வீரர்களை நோக்கி, இவன் காயங்களை கழுவி மருந்து போட்டு நமது மதுவில் சிறிது கொடுத்து அனுப்பிவிடுங்கள் என்று உத்தரவிட்டான். என்னை விடுதலை செய்யப் போகிறாயா என்று வியப்புடன் வினவினான் குலபதி. ஆம். ஜமாலுதீன் பதிலில் எந்தவித உணர்ச்சியும் இல்லை. விடுதலையான பின்பு நான் வீரர்களுடன் வந்தால் அரசர் உன்னை வெட்டுப்பாறைக்கு அனுப்புவார். ஏன்? போர் புறவிகளுக்கு பாண்டிய நாடு என்ன எதிர்பார்க்கிறது? தவிர இங்கு நீ என்னை ஏதாவது செய்வதறிந்தால் காயல் மக்கள் உன்னை பீத்தெறிந்து விடுவார்கள். சரி சரி போ என்று கூறிய ஜமாலுதீன் அவனை திரும்பி பாராமல் உள்ளே சென்று விட்டான். ஜமாலுதீன் வீரர்கள் மட்டும், பிரபு வருகிறீர்களா, முகத்துக்கு வைத்தியம் செய்கிறோம் என்று அவனை ஏளனத்துடன் அந்த மாளிகையின் மற்றொரு பகுதிக்கு அழைத்து சென்றனர். அதே சமயத்தில் காயல் பட்டணத்தை விட்டு காற்றென புறவிகளில் அந்த வீர மங்கையும் வீர பாண்டியனும் பறந்து கொண்டிருந்தார்கள். பக்கத்தில் பழுப்பு நிற புறவியில் வந்த அழகியின் ஒவ்வொரு அசைவையும் பக்கவாட்டில் பார்த்து கொண்டே சென்றான் வீரபாண்டியன். அவள் திடமாக புறவியில் அமர்ந்திருந்ததால் அவள் எவ்வளவு பீடங்களின் தன்மை சற்று அளவுக்கு அதிகமாகவே அவன் கண்களுக்கு தெரிந்தது. அவள் இடை அத்தனை வேகத்திலும் சிறிதே அசைந்ததையும், அவள் புறவி மீது பாதி குனிந்த வண்ணம் மிக லாபகமாக புறவியை செலுத்தியதையும், நிலவு பளிச்சிட்ட அந்த நேரத்தில் அவள் ஏதோ தேவதை போல் விளங்கியதையும் கண்ட வீரபாண்டியன், உண்மையில் இவள் என்னை காக்க வந்த தேவதைதான், மானிட பெண்ணல்ல என்று தனக்குள் சிலாகித்துக் கொண்டான். இத்தனைக்கும் அவளை பற்றி எதுவும் தெரியாதென்பதை நினைக்க அவன் மனதில் சொல்லவண்ணா வியப்பு நிரம்பி கிடந்தது. யாரோ இவளை அனுப்பியதாக சொன்னாலே, அவர் யாராயிருக்கும் என தனக்குள் கேட்டுக்கொண்டான். அவளை ஏதாவது கேட்கலாம் என்றாலோ அவள் புரவி போகிற வேகத்தில் எதையும் பேசுவதும் சாத்தியமல்லவென்று தோன்றியது. ஆகவே ஏதேதோ எண்ணங்கள் ஊசலாட அவன் புரவியை பேசாமலேயே செலுத்தினான். கிட்டத்தட்ட 5 நாழிகை பயணத்துக்கு பின்பு அவள் மெல்ல தனது புரவியின் வேகத்தை தளர்த்தி அவனையும் தளர்த்த சமிஞை செய்தாள். பிறகு சற்று எட்ட இருந்த தோப்பை கவனித்ததும், அதோ அங்கு செல்வோம் என்று சாட்டையால் சுட்டி காட்டினாள். எதற்கு என்று வினவினான் வீரபாண்டியன். மறைவிடமாயிருக்கிறது என்றாள் அவள். எதற்கு மறைவிடம் நமக்கு இப்பொழுது என்று கேட்டான் வீரபாண்டியன் எதுவும் புரியாமல். காதலுக்கல்ல என்று கூறியவள் கலகலவென நகைத்தாள். அது எனக்கும் தெரியும் என்றான் இளைய பாண்டியன் கோபத்துடன். எப்படி தெரியுமோ? அந்த பெண்ணின் கேள்வியில் கேலி ஒலித்தது. காதலுக்கு ஆண்கள்தான் பெண்களை அழைப்பார்கள், அதில் இளவரசருக்கு நிரம்ப அனுபவம் போலிருக்கிறது என்று அவள் மீண்டும் நகைத்துவிட்டு, சொல்கிறபடி கேளுங்கள், இன்னும் அபாயம் நம்மை விட்டு விலகவில்லை என்று கூறிக்கொண்டே புரவியை தோப்பை நோக்கி செலுத்தினாள். தோப்பு மிகவும் அடர்த்தியாக இருந்ததால் சந்திர வெளிச்சம் கூட ஏதோ 1-2 இடங்களில்தான் ஊடுருவி இருந்தது. மற்ற இடங்களில் நல்ல இருட்டை இருந்ததனால் சந்துஷ்டியுடன் தலையை அசைத்தாள். பிறகு நல்ல இருட்டாக இருந்த மரத்தடி ஒன்றில் தனது புரவியை காட்டிவிட்டு அத்துடன் இளவரசன் புரவியையும் கட்ட பணித்தாள். 2 புரவிகளும் கட்டி ஆனதும் தனது புரவி மீது இருந்த அரபு நாட்டு துப்பட்டி ஒன்றை தரையில் விரித்து படுத்துக்கொண்டு, நீங்களும் ஒரு துப்பட்டியை விரித்து படுத்துக் கொள்ளுங்கள் என்று வீரபாண்டியனை நோக்கி கூறினாள். வீரபாண்டியன் துப்பட்டியை எடுக்காமல் மரத்தடியிலேயே உட்கார்ந்தான். உட்கார்ந்து நீண்ட நேரம் அவளை உற்று பார்த்து கொண்டிருந்தான். அவள் படுத்தவுடன் கண்களை மூடினாள். மூடிய மாத்திரத்தில் உறங்கியும் விட்டாள் என்பதை அவள் சீரான மூச்சும் எழுந்து எழுந்து தாழ்ந்த அழகான மார்பகமும் நிரூபித்தன. இருட்டடித்த அந்த இடத்திலும் கூட எங்கிருந்தோ வந்த ஒரே ஒரு சந்திர கிரணம் அவள் முகத்தில் கீற்றாக விழுந்து வானமே அவளுக்கு விபூதி தீட்டுவது போன்ற பிரமையை அளித்திருந்தது. அந்த பிரமையில் வீரபாண்டியன் ஈடுபட்டிருந்த சமயத்தில் அவள் இதழ்களில் ஒரு புன்னகை ஓடியது. பிறகு இதழ்கள் விரிந்து தூக்கத்தில் 2 சொற்களை உதிர்த்தன. அப்பொழுதுதான் விளங்கியது மர்மம் வீரபாண்டியனுக்கு. அப்படியா விஷயம் என்று உள்ளூர வினவிக்கொண்ட வீரபாண்டியன் இதயத்தில் அவளை பற்றி சிறிது பயமும் உதயமாயிற்று. அத்தியாயம் 7. நிலமங்கை. இருண்ட தோப்பில் கீற்றாக நுதலின் குறுக்கே விபூதிப்பட்டை போல் விழுந்திருந்த லேசான நிலவொளியில் கூட அந்த பெண்ணின் சுந்தர வதனம் எத்தனை தெய்வீக கலையை பெற்றிருந்ததென்பதை எண்ணி பார்த்து கொண்டு அவள் அருகில் உட்கார்ந்திருந்த வீரபாண்டியன் அவள் முகத்தில் முறுவல் படர்ந்ததையும் இதழ்கள் லேசாக விரிந்ததையும் கண்டதும் அவள் ஏதோ இன்பக்கனவு காண்கிறாள் என்று தீர்மானித்து கொண்டான். அவள் இன்பக்கனவு காண்பது தனது நனவு கண்களுக்கு எத்தனை பெரிய விருந்தாக இருந்ததென்பதை உணர்ந்ததால் அவளை கூர்ந்து பார்க்கவே செய்தான். உறக்கத்திலும் அவளுடைய அழகு சிறிதும் குன்றாமல் உயர்ந்து கிடப்பதையும், அவள் மார்பு சீரான மூச்சின் காரணமாக எழுந்து தாழ்ந்ததால் அதிலும் ஏதோ ஒரு அடக்கமும் சீரும் இருந்ததையும், புரவியில் தாவி ஏறியதால் சற்றே கால்கள் உட்புறம் மடிந்துவிட்ட அவள் சேலை அதே ரீதியில் அப்பொழுதும் இருந்ததால் தனது ஊகத்துக்கும் உன்மத்தத்துக்கும் அனாவசியமாக இடம் கொடுப்பதையும் கண்ட வீரபாண்டியன், ஊர் பேர் தெரியாத ஒரு பெண்ணை, தன் உயிரை மீட்ட தங்கத்தை தான் அப்படி பார்ப்பது சரியல்ல என்று நினைத்தான். இருந்தாலும் இயற்கை அவன் கண்களை திரும்ப திரும்ப அவள் மீதே இழுத்து நிறுத்தியதன் காரணமாக
அவன் அவளை மேலும் உற்று பார்க்கவே செய்தான். அந்த சமயத்தில் திடீரென செவ்விய அவள் இதழ்கள் திறந்து அந்த சொற்களை மிக லேசாக உதிர்த்தன. வல்லாள மகராசன், ஹொய்ச்சாளன் என்ற ஏதோ இரண்டொரு வார்த்தைகள் அவள் இதழ்களிலிருந்து வெளிவந்தன. ஓஹோ, அப்படியா விஷயம்? பாண்டிய நாட்டை விழுங்க மாளிகா கபூருடன் இணைந்திருக்கும் ஹொய்ச்சாள வல்லாளன் கையாளா இவள் என்று தன்னைத்தானே சற்று இறைந்து கேட்டுக்கொள்ளவும் செய்தான். அப்படியானால் இவளால் தனக்கு பேராபத்து தானே ஒழிய உதவி எதுவும் இல்லை என்றும் முணுமுணுத்து கொண்டான். இப்பொழுதே இவள் கை கால்களை கட்டி குதிரை மீது கிடத்தி அழைத்து சென்று விட்டால் என்ன என்றும் கேட்டுக்கொண்டான். உள்ளூர மனம் அலையும் போது கைகள் சும்மா இருப்பதில்லை. அதனால் பக்கத்தில் இருந்த சுள்ளியை எடுத்து கையால் உடைக்கவும் செய்தான். நன்றாக உறங்கிக் கொண்டிருந்த அவள் அந்த சிறு சத்தத்திலும் துள்ளி எழுந்தாள். அப்படி எழுந்ததன் விளைவாக பக்கத்தில் உட்கார்ந்திருந்த வீரபாண்டியன் மீது மோதவும் செய்தாள். வேறு சமயமாயிருந்தால் மிக இன்பத்தை அளிக்கவல்ல அந்த மோதல் வீரபாண்டியன் இருந்த நிலையில் அவனுக்கு ஆத்திரத்தையே விளைவித்ததல்லாமல் சிறு சுள்ளி உடைந்த சத்தத்திலும் விழித்து கொள்ளக்கூடிய அவள் உறக்கத்தின் தன்மையை நினைத்ததால் அவன் மனதில் ஆத்திரத்துடன் ஆச்சரியமும் கலந்து கொண்டது. அதையெல்லாம் நொடி பொழுதில் கண்டுகொண்ட அந்த பெண் அவனை ஒரு கணமுற்று நோக்கினாள். பிறகு மெல்ல புன்முறுவல் கொண்டாள். அவள் புன்முறுவலின் காரணம் புரியாததால் வீரபாண்டியன் வினவினான் சற்று குரூரமாக, எதற்கு புன்முறுவல் என்று. அடுத்த வினாடி அவள் முகத்தில் கடும் கோபம் தாண்டவமாடியது. இப்பொழுது திருப்தியா என்று வினவினாள் அவள். இதில் திருப்தியடைய என்ன இருக்கிறது என்று கேட்டான் வீரபாண்டியன் சீற்றம் சிறிதும் தனியாத குரலில். அந்த பெண் அடுத்தபடி முகத்தை சோகமாக வைத்துக்கொண்டு இப்பொழுது என்று கேள்வியை தொடுத்தாள். அவள் தன்னை கேலி செய்கிறாள் என்பதை உணர்ந்து கொண்ட வீரபாண்டியன், கேலிக்கு இது சமயமல்ல என்றான். சரி, வேறு சமயத்தில் வைத்துக்கொள்வோம் என்றாள் அவள் விஷமமாக சிரித்து. எந்த சமயத்திலும் வைத்துக்கொள்ள முடியாது என்ற வீரபாண்டியன், பெண்ணே, என்னை ஏமாற்ற முயலாதே, உன் வேஷம் களைந்து விட்டது என்றான். அவள் தன் உடலை ஒரு முறை நோக்கி கொண்டாள். அத்துடன் ஆம் என்றும் சொன்னாள். என்ன ஆம்? வேஷம் களைந்து விட்டது, நானே களைத்து கொண்டேன். புரிந்து கொண்டாயா? நன்றாக புரிந்து கொண்டேன். என்ன புரிந்து கொண்டாய்? முதலில் அராபிய வேஷம் போட்டிருந்தேன். பிறகு அரண்மனையில் அதை நானே களைந்து கொண்டு இந்த நாட்டு பெண்ணானேன். வீரபாண்டியன் அவள் கையொன்றை முரட்டுத்தனமாக பிடித்தான். அதை சொல்லவில்லை நான் என்றும் சீறினான். அவள் அழகிய விழிகள் அவனை ஏறெடுத்து பார்த்தன, சிரித்தன. வேறதை சொல்கிறீர்கள் என்று உதடுகளும் விரிந்து கேட்டன ஏளன ஒளியில். வீரபாண்டியன் முரட்டுத்தனமான பிடியை தளர்த்தாமலேயே, இனி என்னிடம் மறைத்து பயனில்லை, உன் சாயம் வெளுத்து விட்டது. சற்று முன் நீ உறங்கிக் கொண்டிருந்த போது என்று ஏதோ சொல்ல முயன்று முடியாமல் தத்தளித்தான். நான் உறங்கிக் கொண்டிருந்த போது என்று அவள் கேள்வியை தொடர்ந்தால் உரையாடலின் அந்தரங்கத்தை அறிய. நான் பக்கத்தில் உட்கார்ந்து கவனித்துக் கொண்டிருந்தேன் என்ற வீரபாண்டியன் சட்டென பேச்சை நிறுத்தினான். அவள் மீண்டும் லேசாக நகைத்தாள். சொல்லுங்கள், ஒரு பெண் படுத்திருந்த போது பக்கத்தில் உட்கார்ந்து பார்த்து கொண்டிருந்தீர்கள். பாண்டியர் பண்பாடு இதிலிருந்து தெரிகிறது. சரி, மேலே சொல்லுங்கள் என்றாள் நகைப்பினூடே. அப்பொழுதுதான் தன் பேச்சின் தன்மையை உணர்ந்து கொண்ட வீரபாண்டியன் சிறிது திணறினான். தவறான எண்ணத்துடன் பார்க்கவில்லை. பாண்டிய வம்சத்தில் பிறந்த யாரும் பண்பாட்டுக்கு குறைவாக நடக்க மாட்டார்கள் என்று சமாளிக்க முயன்றான். ஆமாம், தங்கள் தமையனார் தந்தையை கொலை செய்ததே பாண்டியர் பண்பாட்டின் சிகரம். அதைவிட பெரிய விஷயம் உறங்கும் பெண்ணை பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு பார்ப்பது என்று இகழ்ச்சியுடன் கூறினாள் அவள். பேச்சு வேறு ஏதோ திசையில் போவதை கண்ட வீரபாண்டியன், பெண்ணே, நீ எப்படி நினைத்து கொண்டாலும் சரி, ஆனால் பண்பாட்டுக்கு குறைவாக இந்த வீரபாண்டியன் எதுவும் செய்ய மாட்டான். ஆனால் நீ யார் என்பதை அறிந்த பிறகு உன்னை சிறைப்பிடிக்காமல் நான் இருந்தால் பாண்டிய வம்சத்துக்கு பெரும் துரோகம் செய்தவனாவேன் என்று உணர்ச்சி ததும்பிய குரலில் சொன்னான். சிறிது நேரம் சிந்தித்தாள் அந்த பெண். பிறகு கேட்டாள், நான் யார் என்று. வல்லாளன் வேவுக்காரி என்றான் வீரபாண்டியன் திடமான குரலில். ஹொய்ச்சாள மன்னன் வல்லாளனா? அந்த பெண்ணின் குரலில் வியப்பு தெரிந்தது. ஆம், மாளிகாபூருடன் சேர்ந்து கொண்டிருக்கிறானே அந்த வல்லாளன்? ஆம் ஆம். இதை கேட்ட அவள் பெரிதாக நகைத்தாள். பாண்டிய அரச குலத்தாருக்கு பரஸ்பரம் பகை கொள்ளத் தெரியுமே தவிர மூளை கிடையாது போலிருக்கிறது என்று கூறினாள் அவள் நகைப்பினூடே. இதை கேட்டும் சினத்தை காட்டவில்லை வீரபாண்டியன். அது எப்படி தெரிகிறது என்று மட்டும் வினவினான். இதை கேட்டதும் அந்த பெண் சிறிது சிந்தனையில் ஆழ்ந்தாள். ஹொய்ச்சாள மன்னன் எதற்காக மாளிகாபூருடன் சேர்ந்து கொண்டிருக்கிறான் என்று கேட்டாள். பாண்டியரை அழிக்க என்றான் வீரபாண்டியன். அவள் எதற்காக அதை கேட்கிறாள் என்பதை உணராமல். அப்படியானால் உங்களை நான் எதற்காக காப்பாற்ற வேண்டும் காயல்பட்டினத்தில் என்று கேட்டாள் அவள். இதற்கு என்ன பதில் சொல்வதென்று புரியாததால் விழித்தான் வீரபாண்டியன். தனது அண்ணன் நாட்களிடமிருந்து அவள் தன்னை மீட்க வேண்டிய அவசியமே இல்லை என்பதையும்
அவர்கள் வழியாகவே விட்டிருந்தால் ஒன்று தான் காயல்பட்டினத்தில் இறந்திருக்க வேண்டும், அல்லது மதுரைக்கு சென்று மாண்டிருக்க வேண்டும். இதையும் சந்தேகமற உணர்ந்து கொண்ட வீரபாண்டியன் அவள் ஏதோ தூக்கத்தில் சொன்ன ஓரிரு வார்த்தைகளால் அவளை பற்றி தவறாக ஊகித்து விட்டதை புரிந்து கொண்டான். இருப்பினும் அவள் வல்லாளன் பெயரை மொருவலுக்கிடையே உறக்கத்திலும் உச்சரிக்க வேண்டிய அவசியம் என்னவென்பது அவனுக்கு புரியவில்லை. ஆகவே இந்த விஷயத்தில் ஊகத்தை விட நேர்முறை விசாரணையே சிறந்ததென்று அவள் கையை விடுதலை செய்துவிட்டு, பெண்ணே, நீ யார் என்று விசாரித்தான். அவள் நேர்முகமாக பதில் சொல்லவில்லை. பாண்டிய நாட்டவள் என்று மட்டும் சொன்னால் தலையை குனிந்த வண்ணம். பெயர் அவசியம் சொல்ல வேண்டுமா? ஆம். பெயரை மாற்றிச் சொன்னால் சொல்ல மாட்டாய். மீண்டும் திடீரென நம்பிக்கை திரும்பிவிட்டதா என்ன என் பேரில்? வீரபாண்டியன் இந்த கேள்விக்கு உடனடியாக பதில் சொல்லவில்லை. தவறாக நினைத்ததற்கு மன்னித்துவிடு. உனக்கு இஷ்டம் இருந்தால் சொல் என்றான் வருத்தம் நிறைந்த குரலில். அவள் நீண்ட நேரம் மௌனம் சாதித்தாள். அவள் இதழ்கள் மீண்டும் ஒரு முறை அசைந்தன, இப்படியும் அப்படியும். சரி, சொல்லிவிடுகிறேன் என்றாள் கடைசியாக. இளைய பாண்டியன் காத்திருந்தான் அவள் பதிலுக்கு. அவள் அவனை ஏறெடுக்கும் பார்க்காமலே ஒரு பெயரை மெதுவாக உச்சரித்தாள். நிலமங்கை என்ற சொல் மிக நிதானமாக, சற்று வெட்கத்துடனும் குழப்பத்துடனும் உதிர்ந்தது அவள் வாயிலிருந்து. வீரபாண்டியன் இதயம் நின்றுவிடும் போல் இருந்தது. உணர்ச்சிகள் உள்ளூர புரண்டெழுந்ததால் சற்றே திணறினான். அவளிடமிருந்து 2 அடி தள்ளியும் உட்கார்ந்தான். நிலமங்கையா? நீதானா அது என்று குளறினான். பதிலுக்கு அவள் தலையை மட்டும் அசைத்தாள். அவனை ஏறெடுத்தும் நோக்கவில்லை. ஆனால் வீரபாண்டியன் கண்கள் அவளை விழுங்கி விடுவன போல பார்த்தன. அவன் உடலும் ஒரு முறை துடித்தது. அத்தியாயம் 8. பழைய கதை, புதிய பொறுப்பு. சொல்லி உடைந்த வேகத்தில் திடீரென துள்ளி எழுந்த காரணத்தால் சேலை சற்றே களைந்த நிலையில் குத்திட்டு தலைகுனிந்து உட்கார்ந்திருந்த சமயத்திலும் மிக அழகாக அவள் தோன்றினாலும் அந்த அழகை ரசிக்கும் சித்தமில்லாமல் வீரபாண்டியன் அவளை சற்று நோக்கிக் கொண்டே இருந்தான். பல வினாடிகள் அவளும் நோக்கினாள் இல்லை. பெயரை சொல்வதற்கு முன்பிருந்த துணிவு எங்கேயோ பறந்து விட்டது. அந்த துணிவை வெற்றி கொள்ள விடக்கூடாதென்ற நினைப்பாலோ என்னவோ இளவரசன் சிந்தனையும் அதைவிட துரிதமாக பறந்து கொண்டிருந்தது. அவள் பெயர் ஒரு கேள்விக்கு விடை கொடுத்தது, பல கேள்விகளுக்கு விடையளிக்கவில்லை. நிலமங்கியை தனக்கு மனையாளாக தனது தந்தை நிச்சயித்து பல ஆண்டுகள் ஓடிவிட்டாலும் ஒரு முறை கூட அவளை அவன் சந்தித்ததில்லை. என்ன காரணத்தாலோ இருவரையும் சந்திக்க விடாமலே வைத்திருந்தார் குலசேகர பாண்டியர். அவன் சிறு பிள்ளையாய் இருந்தபோது நிகழ்ந்த ஒரு நிகழ்ச்சி அது. அவன் அன்னை அவனுடைய 10வது பிராயத்தில் அவனிடம் சொன்னாள், வீரபாண்டியா, உனக்கு கல்யாணம் நிச்சயமாகிவிட்டது என்று. எனக்கா? ஆமாமடா கண்ணி. யாரம்மா அது? நிலமங்கை. நிலமங்கையா? ஆம். அந்த நிலமங்கையும் உனக்குத்தான். உன் தந்தை ஆள்கின்றாரே இந்த நிலம், இந்த நிலமங்கையும் உனக்குத்தான். உன்னைத்தான் இளவரசராக்கப் போகிறார். இது அவனது 10வது வயதில் அவனுக்கும் அவன் தாய்க்கும் ஏற்பட்ட உரையாடல். அதன்படி 18வது வயதில் பட்டத்து இளவரசனாக பாண்டிய நிலமங்கையை ஆள வேண்டியவனாக குலசேகர பாண்டியனால் நியமிக்கப்பட்டான். ஆனால் இன்னொரு நிலமங்கையை, அவன் மனையாளாக போகிறவளை அவன் பார்த்ததே கிடையாது. ஒருமுறை அந்த பெண் யார் என்று முதலமைச்சரையும் மற்றவர்களையும் மெல்ல விசாரித்தும் பதில் எதுவும் கிடைக்கவில்லை. முதலமைச்சர் மட்டும் ஒரு விஷயம் சொன்னார், வீரபாண்டியா, அதை பற்றி அதிகமாக விசாரிக்காதே. உன் தாயார் உன் தந்தைக்கு முறையான மனைவி அல்ல, ஆசை நாயகி. ஆகவே நீ இளவரசனாவதற்கே பெரும் எதிர்ப்பு இருக்கிறது. நிலமங்கை உனக்கு மனையாளாக போவதாக தெரிந்தால் அரசில் பெரும் குழப்பம் ஏற்படும். இதற்கு அவனும், என் தாயார் சரியான மனையாளா இல்லை என்றால் மன்னர் என்னை என் இளவரசனாக்க வேண்டும். பட்டத்து தேவியின் மகன் அண்ணன் இருக்கிறானே, அவனை பிற்கால மன்னனாக நிர்ணயித்திருக்கலாமே. முதலமைச்சர் அதற்கு பதில் சொன்னார், உனக்கு இருக்கும் வீரம் உன் தமையனுக்கு இல்லை. நீதான் இந்த நாட்டை காப்பாற்ற வல்லவன் என்று உன் தந்தை நினைக்கிறார். ஆகையால் தான் இந்த முடிவை எடுத்தார். ஆசை நாயகியின் மகன் மன்னனாக வருவதா என்று அரண்மனையில் பலர் குமுறுகிறார்கள். தவிர நிலமங்கை உன் மனைவியாகும் செய்தி தெரிந்தால் இன்னும் எதிர்ப்பு அதிகமாகும். ஆகவே தற்சமயம் எதையும் அதிகமாக கண்டுகொள்ளாதே. அப்படியானால் நிலமங்கை மிக உயர்ந்த குலத்தை சேர்ந்தவளா? ஆம். அவள் என்னை மணக்க சம்மதித்தாளா? அவள் சம்மதத்தை யாரும் கேட்கவில்லை. இத்துடன் உரையாடலுக்கு முற்று வைத்தார் முதலமைச்சர். இது பழைய கதை. கால ஓட்டத்தில் அதை மறந்துவிட்டாலும் அத்தனையும் அந்த நேரத்தில் அந்த அடர்ந்த தோப்பில் அவன் நினைவுக்கு வந்தது. ஆகவே சிறிது வாய்விட்டு நகைத்தான் வீரபாண்டியன். அந்த நகைப்பை கேட்டு தலையை நிமிர்த்திய நிலமங்கை, ஏன் நகைக்கிறீர்கள் என்று கேட்டாள். விதியை நினைத்து நகைத்தேன் என்றான் வீரபாண்டியன். விதியை நினைத்து நகைக்க என்ன இருக்கிறது என்று நிலமங்கை வினவினாள் மெல்லிய குரலில். உனக்கும் எனக்கும் என்று ஆரம்பித்த வீரபாண்டியன் வாசகத்தை முடிக்க முடியாமல் திணறினான்.
திருமணம் நிச்சயமாகி பல வருடங்களாகிவிட்டன என்று நிலமங்கை வாசகத்தை முடித்தாள். அது உனக்கு சம்மதமா என்று வீரபாண்டியன் கேட்டான். காலங்கடந்த கேள்வி. இல்லை, நிச்சயம் செய்த திருமணங்கள் எல்லாம் நடைபெறுவதில்லை. உனக்கு இஷ்டமில்லாவிட்டால் இப்பொழுதே கூட மாற்றிக்கொள்ளலாம். தந்தை செய்த ஏற்பாட்டையா? ஆம். ஏன்? வீரபாண்டியன் சற்றே தயங்கினான். பிறகு சொன்னான், நீ உயர் குலத்தவள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் என்று. நிலமங்கை நன்றாக தலை நிமிர்ந்து அவன் முகத்தை ஏறிட்டு நோக்கினாள். அதனால் என்றும் ஒரு கேள்வியை வீசினாள் சர்வசாதாரணமாக. மன்னன் ஆசை நாயகியின் மகனை மணக்க மறுக்கலாம். அந்த உரிமை உனக்கு உண்டு என்று சுட்டி காட்டினான் வீரபாண்டியன். நிலமங்கை மெல்ல நகைத்தாள். இளவரசே, இந்த திருமணத்தை பற்றி எனக்கு தெரியவே தெரியாது 10 நாட்களுக்கு முன்பு வரை. திடீரென அறிந்ததும் திகைத்தேன். ஆனால் அதை நான் தவிர்க்க முடியாது. அந்த உரிமை எனக்கு கிடையாது. அதை நீங்கள் கூட எனக்கு அளிக்க முடியாது என்று நகைப்பை தொடர்ந்து விளக்கவும் செய்தார். ஏன் அளிக்க முடியாது? தந்தை இறந்து விட்டதால் நான் தான் மன்னன் என்று சுட்டிக்காட்டினான் இளவரசன். நீங்கள் அரசு கட்டில் ஏற இன்னும் நாளாகலாம். அப்படி ஏறினாலும் உங்கள் இஷ்டம் என்று எதுவும் இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட வரையில் இருக்காது. தம் இருவர் கதியையும் நிர்ணயிப்பவர் வேறொருவர் இருக்கிறார். அவருக்கு இந்த திருமணம் இஷ்டம். ஆகவே நீங்கள் என்னை மணப்பதிலிருந்து தப்ப முடியாது என்று பதில் கூறினாள் நிலமங்கை. வீரபாண்டியன் முகத்தில் மீண்டும் சிந்தனை படர்ந்தது. அந்த மனிதர் யார் என்பதை நான் அறியலாமா என்று வினவினான் சில வினாடிகளுக்கு பிறகு. நாளைக்கு அறியப் போகிறீர்கள் என்றாள் நிலமங்கை. நாளைக்கா? ஆம். நாளை வரை ஏன் காத்திருக்க வேண்டும்? இப்பொழுது நான் சொல்லாத காரணத்தால். சொல்ல மாட்டாயா? ஏன்? சொல்ல அதிகாரமில்லை. இதற்கு மேல் அவளிடமிருந்து எந்த பதிலும் வராதென்பதை அறிந்த வீரபாண்டியன் சினத்தின் வசப்பட்டான். அதன் விளைவாக அவள் கையை பலமாக பற்றினான். நீ என் மனையாள்தானே என்று சீறினான். இன்னும் மனையாளாகவில்லை. ஆகவே என் கையை பிடித்து அச்சுறுத்தி பயனில்லை என்றாள் நிலமங்கை. இப்பொழுது என்னிடம் தனித்து அகப்பட்டுக் கொண்டிருக்கிறாய். நானா? ஆம். தவிர இந்த தோப்பு அடர்ந்தது. அதனால் இங்கு எது நிகழ்ந்தாலும் யாரும் பார்க்க முடியாது. இளவரசன் சொற்கள் செல்லும் திசையை நிலமங்கை கவனிக்கவே செய்தாள். ஆகையால் அவனை நன்றாக ஏறெடுத்து பார்த்து சொன்னாள், இந்த பைத்தியத்தை விடுங்கள் என்று. அவள் குரலில் எச்சரிக்கை பலமாக ஒலித்தது. இளவரசன் அவள் குரலிலிருந்த எச்சரிக்கையை கவனிக்கவே செய்தான். எந்த பைத்தியத்தை என்று வினவினான். என் தனிமையை பயன்படுத்தி கொண்டு விடலாம் என்ற பைத்தியத்தை. பைத்தியமாது? சந்தேகம் என்ன? இதை கேட்டதும் இளவரசன் கை அவள் கை மீது இறுகியது. அவள் பலவந்தமாக அவனை நோக்கி இழுக்கப்பட்டாள். அவள் சிரித்தாள் சற்று பெரிதாக. அந்த சிரிப்பு முடிய அரை வினாடி கூட ஆகவில்லை. வீரபாண்டியன் திடீரென நிலத்தில் விழுந்தான் 4 அடிகள் தள்ளி. அத்தியாயம் 9. பொறுத்தார் பூமி ஆழ்வார். கண்ணிமைக்கும் நேரத்தில் நிகழ்ந்துவிட்ட அந்த சம்பவம் அவன் கண்களையும் திறக்க விடவில்லை, கை கால்களையும் ஆட விடவில்லை. நிலமங்கையை பலவந்தமாக இழுத்த கையில் ஏதோ சுருக்கென்று அவனுக்கு தெரிந்தது. பிறகு நரம்புகளில் ஓடிய மின்சாரம் போன்ற சக்தி தெரிந்தது. அடுத்தபடி எதுவும் தெரியவில்லை. தெரிந்தபோது எதுவும் புரியவும் இல்லை அந்த இளங்காளைக்கு. அவன் விழித்த போது நிலமங்கை அவனுக்கு வெகு அருகில் உட்கார்ந்து கொண்டு அராபியர்கள் தோர் பையிலிருந்து நீரை எடுத்து அவன் கண்களையும் முகத்தையும் அலம்பிக் கொண்டிருந்தாள். அந்த சமயத்தில் அவன் எழுந்திருக்க முயன்றதும் வேண்டாம் என்று சைகை செய்த அவள் அவன் கைகளையும் கால்களையும் தன் மலர் கைகளால் வருடினாள். அதனால் முழு சுரணை பெற்றாலும் எழுந்திராத வீரபாண்டியன் நிலமங்கையின் நிச்சலனமான முகத்தை வியப்புடன் உற்று நோக்கினான். நிலமங்கை, எனக்கு என்ன ஏற்பட்டது? நான் ஏன் இப்படி விழுந்து கிடக்கிறேன் என்று கேட்டான். மயக்கம் ஏற்பட்டது, அதனால் விழுந்து விட்டீர்கள் என்று சர்வ சாதாரணமாக சொன்னாள் நிலமங்கை. மயக்கம் எதனால் ஏற்பட்டது என்று கேட்டான் வீரபாண்டியன். ஆசை மிகுதியால். ஆசை மிகுதியாலா? ஆம். அத்துமீறி என் கையை பிடித்து உங்களை நோக்கி இழுத்தீர்கள் என்று வாசகத்தை முடிக்காமலே தனது சுஷ்ருசையை தொடர்ந்து அவன் அங்கிக்குள்ளும் தனது கையை விட்டு மார்பையும் தடவினாள். மனையாளை தொடுவது அத்துமீறியதாகுமா என்று சினத்துடன் கேட்டான் வீரபாண்டியன். மனையாளாக நிச்சயிக்கப்பட்டிருக்கிறேன், இன்னும் மனையாளாகவில்லை, 4 பேர் அறிய என்றாள் நிலமங்கை எந்தவித சலனத்தையும் முகத்திலோ சொற்களிலோ காட்டாமல். அதனால் தொடக்கூடாதாக்கும்? கூடாது. காயல் அரண்மனையில் என்னையும் தள்ளி என் மீது விழுந்தாயே, அது ஆபத்துக்கான தர்மம், அதனால் பிள்ளை இல்லை. நீதி சாஸ்திரம் படித்திருக்கிறாய் போலிருக்கிறது என்று வீரபாண்டியன் கேட்ட கேள்வியில் ஏளனம் இருந்தது. ஆம், படித்திருக்கிறேன் என்று நிலமங்கை அவனை உற்று நோக்கி, பாண்டிய நாட்டு ராணியாக போகிறவளுக்கு வேண்டியதை எல்லாம் சொல்லி வைத்திருக்கிறார் என்று வினவினாள். இதை கேட்ட வீரபாண்டியன் உணர்ச்சிகள் சற்று கொந்தளிக்கவே, யார் அவர் என்று வினவினான். அதுதான் பின்னால் தெரியும் என்று கூறியிருக்கிறேனே
என்று நிலமங்கை சிகிச்சை முடிந்து விட்டதால் எழுந்து நின்றாள். இனி நீங்களும் எழுந்திருக்கலாம் என்றாள். வீரபாண்டியன் ஒரு வினாடி கை கால்களை நீட்டி மடக்கி பார்த்து அவை உபயோகத்துக்கு வந்து விட்டதை உணர்ந்து மெல்ல எழுந்து நின்றான். பிறகு அப்படியும் இப்படியும் சிறிது நடந்து பார்த்தான். கடைசியாக நின்று நிலமங்கையை உற்று நோக்கி, நிலமங்கை, நீ என்னை என்ன செய்தாய் என்று வினவினான். பிரமிப்பும் கோபமும் நிறைந்த குரலில், ஆண்களுக்குத்தான் பலம் அதிகம், பெண்களை எது வேண்டுமானாலும் செய்துவிடலாம் என்று நினைத்தீர்கள் அல்லவா? என் கையை பிடித்து அந்த ஆணவத்தில் தானே இழுத்தீர்கள். மேலே சொல். மலையாளத்தில் பழக்கமாயிருக்கும் நரம்படியை லேசாக அடித்தேன். நரம்படியா? ஆம், நரம்புகளின் கேந்திர ஸ்தானங்கள் உடம்பின் பல இடங்களில் இருக்கின்றன. அவற்றில் ஏதாவது ஒன்றில் லேசாக தட்டினால் போதும், பிராணன் உடனே போய்விடும். அது உனக்கு தெரியுமா? ஆம். அப்படியானால் ஏன் என் பிராணன் போகவில்லை? எனக்கு தேவையா இருக்கிறபடியால் என்ற நிலமங்கை மிக மெதுவாகத்தான் தங்கள் கை நரம்பை நெருடினேன் என்றும் கூறினாள். அதிலேயே 4 அடி தள்ளி விழுந்தேன். ஆம். இதை கேட்டதும் சற்று நிதானித்த வீரபாண்டியன், நிலமங்கை, நீ ஒரு ராட்சசி என்று கூறினான் சினத்துடன். என்னை பலவந்தம் செய்கிறவர்களுக்கு நான் ராட்சசிதான் என்றாள் நிலமங்கை. மற்றவர்களுக்கு ரோஜாப்பூ போலிருக்கிறது என்று கேலியாக கேட்டான் வீரபாண்டியன். வன்மை வேண்டாம், ஒருவரை பற்றி சொன்னால் போதும் என்றாள் நிலமங்கையும் புன்முறுவல் செய்து. அந்த ஒருவர் யாரும் இருக்க முடியாது. தினம் உன்னிடம் நரம்படி யார் படுவான் என்று வினவினான் வீரபாண்டியன். அடிபட வேண்டியதில்லை, உரிமையுள்ளவர் என்ற அவள் அவனை நெருங்கி வந்து அவன் தோளை பற்றி அவன் கண்களுடன் தனது கண்களை கலந்தாள். வீரபாண்டியன் தோள்களை சிறிது அசக்கினான். இங்கு நரம்பு ஸ்தானம் ஒன்றுமில்லையே என்றும் வினவினான். இல்லை, இருந்தாலும் நெருட மாட்டேன் என்ற நிலமங்கை அவன் மார்பின் மீது சாய்ந்தாள். அவன் கைகள் அவளை சுற்றி வளைத்தன. அவற்றில் வளைந்தாள் அவள். அத்துடன் சொன்னாள், சற்று பொறுங்கள், பொறுத்தார் பூமி ஆழ்வார். இன்னும் ஒரு நாள் என்று. அந்த சமயத்தில்தான் அந்த எதிர்பாராத தலையீடு வந்தது. வந்த தலையீடு எதிர்பாராமலும் பயங்கரமாகவும் வந்தது. அத்தியாயம் 10. சுற்றி வந்த வேல்கள். ஒரு நாள் போதாது, பூமியும் ஆள முடியாது என்ற சொற்கள் தோப்பின் ஒரு மூலையிலிருந்து எழுந்தன. அதனால் பிணைந்த இருவரும் பிரிந்து 2 அடி எடுத்து வைத்து தங்கள் வாட்களை எடுக்க முயன்றார்கள். பயனில்லை, உங்களை நோக்கி வேல்கள் குறி வைக்கப்பட்டிருக்கின்றன என்ற குலபதியின் குரலை தொடர்ந்து திடீரென தீபங்கள் எரிந்தன. அந்த தோப்பில் அந்த தீபங்கள் வீசிய வெளிச்சத்தில் குலபதி வெளியே வந்தான் 4 வீரர்களுடன். அந்த 4வரும் முந்தைய நாள் சண்டையில் பங்கு கொண்டவர்கள் அல்லவென்பதையும் புது வீரர்கள் என்பதையும் புரிந்து கொண்டான் வீரபாண்டியன். குலபதியின் வாய் அதிகமாக வீங்கி இருப்பதையும் கண்டதால் அவனுக்கு யாராலோ பலமாக அடி விழுந்திருக்க வேண்டும் என்றும் ஊகித்து கொண்டான். இருப்பினும் ஆயுதபாணிகளான 4 வீரர்களுக்கு முன்பு நிராயுதபாணிகளான தாங்கள் இருவரும் எதுவும் செய்ய முடியாதென்பதை உணர்ந்த வீரபாண்டியன் குலபதியின் கவனத்தை வேறு திசைக்கு இழுக்க விரும்பி, உன் உதட்டுக்கு என்ன ஏற்பட்டது குலபதி என்று விசாரித்தான். அந்த அராபியன் குத்து விட்டான், ஆனால் மடையன் என்றான் குலபதி உற்சாகத்துடன். யார்? ஜமாலுதீனா? ஆம். அவன் எப்படி மடையன்? எதிரியை தானாகவே விடுதலை செய்தவனை எப்படி அழைப்பது? நீங்கள் கொட்டடியிலிருந்து பறந்ததும் அவனை பிடிக்க முயன்றேன். என்னை குத்தி வீழ்த்தினான், என் ஆட்களையும் பிடித்தான். ஆனால் எனக்கு சிகிச்சை செய்து விடுதலையும் செய்தான் என்று குலபதி பெரிதாக நகைத்தான். வீரபாண்டியன் சிறிதே சிந்தனையில் இறங்கினான். என்ன சிந்திக்கிறாய்? உதவ அராபியன் இல்லையே என்று நினைக்கிறாயா? அவன் வரமாட்டான். நீங்கள் தப்பிவிட்டதாக மணப்பால் குடிக்கிறான் என்று குலபதி மீண்டும் நகைத்தான் வீரபாண்டியனை நோக்கி. இப்பொழுது என்ன செய்ய உத்தேசம் என்று போலி பயத்துடன் வினவினான் வீரபாண்டியன். உன்னையும் இந்த சிறுக்கியையும் மதுரைக்கு கொண்டு போக உத்தேசம் என்று பேசிக்கொண்டே போனவன், அட இவளெங்கே என்று நாற்புறமும் நோக்கினான். நிலமங்கையின் நகைப்பு அவன் பக்கத்திலிருந்து உதிர்ந்தது. ஓ, என் பக்கத்துக்கு வந்து விட்டாயா? பெண்ணே, நீ புத்திசாலி, இதற்கு கண்டிப்பாக பயன் உண்டு என்று கூறி அவள் மீது தனது கையை வைக்க போனான். அந்த சமயத்தில் வெற்றியுடன் வீரபாண்டியனையும் நோக்கினான். வீரபாண்டியன் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்தன. டேய் குலபதி, அவள் மீது கை வைக்காதே என்று சீறினான் பெரும் சினத்துடன். வைத்தால் என்ன செய்வாய் என்று அவன் கேட்டதும் நிலமங்கை சொன்னாள், குலபதி, அவர் கிடக்கட்டும், உன் கையை இப்படி கொடு, நானே பிடித்துக் கொள்கிறேன் என்று. பலே பலே என்று சிலாகித்த குலபதி கையை நீட்டினான். நிலமங்கையும் அவன் கணுக்கையை பற்றினாள். அங்கா பிடிப்பது என் உள்ளங்கையை பற்ற வேண்டும் என்று மேலும் ஏதோ பேச முயன்ற குலபதியின் புருவங்கள் இருமுறை துடித்தன. ஐயோ என்று அலற முற்பட்டான் குலபதி. அதற்கும் இடம் கொடாத அவன் உதடுகள் கோண கோண இழுத்தன. திடீரென மண்ணில் சாய்ந்தான். தலைவன் திடீரென சாய்ந்ததும்
வீரபாண்டியனையும் நிலமங்கையையும் தீர்த்துவிட மற்ற 4 வீரர்களும் வேல்களை தூக்கி வீச முற்பட்டனர். ஆனால் வேல்கள் அவர்கள் கைகளை விட்டு அகல மறுத்தன. 4 மார்புகளிலும் 4 குறுவாள்கள் பாய 4 மல்லாந்து வீழ்ந்தனர். அந்த சமயத்தில் மரங்களின் மறைவிலிருந்து வெளிவந்த ஜமாலுதீன், இளவரசே, அபாய காலத்தில் தாமதிப்பது நல்லதல்ல என்று எச்சரிக்கையும் செய்தான். வீரபாண்டியன் கண்களில் நன்றி ததும்பியது. நீ எங்கிருந்து முளைத்தாய் திடீரென என்று வினவினான். இவனை ஆரம்பம் முதல் நம்பவில்லை நான் என்று கீழே கிடந்த குலபதியை சுட்டி காட்டிவிட்டு, இவனுக்கு சிகிச்சை செய்து மதுரைக்கு செல்லும்படி கூறினேன். இருப்பினும் இவன் மீது ஒரு கண் வைத்திருந்தேன். இவன் காயலில் இருந்து கிளம்பிய போது நானும் கூட கிளம்பினேன் என்று சுருக்கமாக விஷயத்தை கூறினான் ஜமாலுதீன். இவன் உதட்டு காயம் என்று விளக்கம் கேட்டான் வீரபாண்டியன். நான் அளித்த பிரசாதம் என்ற ஜமாலுதீன். ஆமாம், இவன் ஏன் இப்படி கோண இழுத்து கொண்டு கிடக்கிறான் என்று வினவினான் வீரபாண்டியனை நோக்கி. இவள் அளித்த பிரசாதம் என்று நிலமங்கையை சுட்டி காட்டினான் வீரபாண்டியன். நரம்படி, இதை சீனத்தில் பார்த்திருக்கிறேன், இங்கும் வந்துவிட்டதா என்று முணுமுணுத்த ஜமாலுதீன் லேசாக நகைத்தான். அத்துடன் நிலமங்கியை நோக்கி, மகளே, வீரபாண்டியனுக்கு இந்த சிகிச்சை செய்து விடாதே என்றும் கூறினான் நகைப்பினோடே. செய்தாகிவிட்டது என்ற வீரபாண்டியனும் அவனுடன் சேர்ந்து நகைத்தான். அராபியனான ஜமாலுதீன் உதடுகளில் நமட்டு விஷமும் தெரிந்தது. மகளே, கணவனை மிகவும் துன்புறுத்தாதே என்றும் கேட்டுக்கொண்டான். கணவனா? அந்த ரகசியம் உனக்கும் தெரியுமா என்று வினவினான் அவன். அது ரகசியமல்ல. நீங்கள் சென்ற மறுநாட்காலை காயலில் எல்லோரும் இதை பற்றிதான் பேசினார்கள். மதுரைக்கு தூதர்கள் பறந்து விட்டார்கள். நீங்களும் செல்லுங்கள் என்றான். நாளை நானும் பயணமாகிறேன் எங்கள் நாட்டிற்கு என்றும் அறிவித்தான். அவனை கட்டி தழுவி மீண்ட வீரபாண்டியன் நிலமங்கையை நோக்கினான். அவள் புறவிகளை நோக்கி கைகாட்ட இருவரும் அதில் ஆரோகணிக்க புறவிகள் நகர்ந்தன. அவர்கள் போவதை புன்முறுவலுடன் பார்த்து கொண்டு நின்ற ஜமாலுதீனும் தோப்புக்குள் புகுந்து சென்று தனது புறவியில் ஏறி காயல் மார்க்கத்தில் அதை நடத்தினான். அதற்கு நேர் எதிர் திசையில் சென்று கொண்டிருந்த வீரபாண்டியனும் நிலமங்கையும் நீண்ட நேரம் மௌனமாகவே புறவிகளை பறக்க விட்டார்கள். சிறிது தூரம் சென்றதும், இப்பொழுது எங்கு செல்கிறோம் என்று வினவினான் வீரபாண்டியன். வீரத்தவளப்பட்டினத்திற்கு என்றாள் நிலமங்கை. எதற்கு என்று வீரபாண்டியன் கேட்டான். நிலமங்கை பதில் கூறவில்லை. வீரத்தவளப்பட்டணத்தை மறுநாள் மாலை அடைந்ததும் அங்கு தங்களை எதிர்நோக்கி இருந்தவரை பார்த்து பெரும் பிரமிப்புக்கு உள்ளானான் வீரபாண்டியன். விளங்காத பல விஷயங்கள் அவனுக்கு விளங்கலாயின. அத்தியாயம் 11. வாழ்க பாண்டியராணி. சோழர்களின் தலைநகராக நீண்ட காலம் சீரும் சிறப்பும் அடைந்திருந்த உறையூர் பாண்டியர்களின் கடைசி சாம்ராஜ்ய காலத்தில் மிக சாதாரண பட்டணமாகிவிட்டதால் அதற்கு அருகிலிருந்த வீரதவளப்பட்டணம் கோட்டை கொத்தளங்களுடன் மதுரைக்கு அடுத்தபடி பாண்டியர்களின் உள்நாட்டு தலைநகராக காட்சியளித்தது. அந்த முக்கியத்தின் காரணமாக பாண்டியர் படையில் ஒரு தனி பிரிவு அங்கு நிறுத்தப்பட்டிருந்ததால் தெற்கு எல்லைகளை மதுரையும் மேற்கு கிழக்கு எல்லைகளை வீரதவளப்பட்டணமும் ஆளக்கூடிய நிலை ஏற்பட்டிருந்தது. அத்தகைய பட்டணத்துக்குத்தான் நிலமங்கை வீரபாண்டியனை தோப்பில் நடந்த விவாதங்களுக்கு மறுநாள் இரவு அழைத்து வந்தாள். அப்படி அழைத்து வந்தவள் நேராக வீரபாண்டியனை பிரதான வாசல் வழியாக அழைத்து செல்லாமல் மேற்கிலிருந்த சிறு வாசல் வழியாக கோட்டைக்குள் அழைத்து சென்று சிறு விடுதி ஒன்றில் தங்க வைத்தாள். அந்த விடுதியில் சகல சௌகரியங்களும் இருந்தாலும் இளவரசனான தான் அங்கு திருட்டுத்தனமாக தங்க வேண்டிய அவசியம் என்னவென்று மட்டும் வீரபாண்டியனுக்கு புரியாததால் அதை வாய்விட்டே கேட்டான். இங்கெதற்காக நான் தங்க வேண்டும் என்று நிலமங்கை அவனை கூர்ந்து நோக்கிவிட்டு, இங்கே ஏதாவது குறை இருக்கிறதா உங்களுக்கு என்று கேட்டாள். அவள் கேட்ட பின்பு அதற்கு உடனடியாக பதில் சொல்லாமல் வீரபாண்டியன் அந்த சிறு வீட்டின் கூடத்திற்குள்ளும் அறைகளுக்குள்ளும் உலாவி விட்டு திரும்பினான். திரும்பியவன் கூடத்திலேயே நின்றிருந்த நிலமங்கையை நோக்கி, இல்லை, எந்த குறைவும் இல்லை, சகல சௌகரியங்களும் இருக்கின்றன என்று பதில் கூறியவன், ஏன், நான் உன்னுடன் அரண்மனைக்குள் வந்தால் என்ன என்று கேட்டான். இப்பொழுது வருவதற்கில்லை என்றாள் நிலமங்கை. ஏன், இது பாண்டியர் பட்டணம்தானே, நான் இளவரசன் தானே என்று வினவினான் எரிச்சலுடன். காயலும் பாண்டியர் பட்டணம்தான், அங்கும் நீங்கள் இளவரசர்தான் என்று சுட்டி காட்டினாள் நிலமங்கை. இங்கும் அபாயம் இருக்கிறதா எனக்கு? ஆம். என்ன அபாயம்? பெரிய சுமை. சுமையா? ஆம். சற்று விவரிக்கலாமா? நாளை உங்களுக்கே தெரியும். இதை சொன்ன நிலமங்கை மேலும் பேச்சை வளர்த்தாமல் அந்த வீட்டின் வாயிலில் இருந்த 2 காவலர்களை அழைத்து இளவரசனுக்கு வேண்டிய சௌகரியங்களை செய்து கொடுக்கும்படி நியமித்துவிட்டு வெளியில் சென்றாள். வீரபாண்டியனுக்கு எல்லாமே பெரும் புதிராக இருந்தது. காயல்பட்டினத்திலிருந்து தன்னை இழுத்து வந்த நிலமங்கை அந்த சிறு வீட்டில் தன்னை தங்க வைத்து சென்றது. அவள் குறிப்பிட்ட ஆபத்து எதற்கும் விடை காண முடியவில்லை அவனுக்கு. என்னை யாரோ இங்கு சந்திக்கப் போவதாக கூறினாளே, அது யாராயிருக்கும்?
இதுவரை யாரையும் காணோமே என தன்னைத்தானே கேட்டுக்கொண்டான். பிறகு மனதை அதிகமாக குழப்பிக்கொள்ளாமல் நீராடி வேறு ஆடை புனைந்து உணவருந்தி படுக்க சென்றான். அவன் படுத்து ஒரு நாளிகை கூட இருக்காது. அந்த சிறு வீட்டின் கதவு குயீச்சென்ற சத்தத்துடன் திறக்க அரச உடை அணிந்த நடுத்தர வயதை தாண்டிய ஒருவர் உள்ளே வந்தார். எங்கே அவள் என்று அவர் கேட்ட கேள்வியில் மிகுந்த அதிகாரம் தொக்கி நின்றது மட்டுமில்லாமல் வீரபாண்டியனுக்கு வியப்பையும் அளித்தது. அவர் குரலும் அவனுக்கு பிரமிப்பை ஊட்டியது. ஆகவே படுக்கையிலிருந்து துள்ளி எழுந்தான் வீரபாண்டியன். அதே சமயத்தில் அந்த பெரியவரும் உள்ளே நுழைந்தார். யார், தாங்களா என்று பிரமிப்புடன் கேட்ட வீரபாண்டியன் மண்டியிட்டு அவரை வணங்கி அவர் பாதங்களை தொட்டான். பெரியவர் புன்முறுவல் கொண்டார். ஆம் வீரபாண்டியா, நான் தான் என்றார் அவன் சிறிய தந்தையான விக்ரம பாண்டியர். ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பியிருந்தால் நானே வந்திருப்பேனே. இப்படி ஒரு பெண்ணை விட்டு ரகசியமாக என்று ஏதோ சொல்ல போனவனை கைகளை காட்டி இடைமறித்த விக்ரம பாண்டியர், வீரபாண்டியா, பாண்டிய நாட்டை விழுங்க மாளிகாபூர் வந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு துணையாக நமது பரம்பரை எதிரி வல்லாளனும் வருகிறான். பாண்டிய நாட்டை அழிக்க இந்த சக்திகளே போதும். போதாகுறைக்க உன் அண்ணன் தந்தையின் ரத்தத்தை பாண்டிய மண்ணில் சிந்திவிட்டான். உள்நாட்டுக் கழகம் வேறு பாண்டிய நாட்டை ஆட்கொள்ள இருக்கிறது. இந்த நிலையில் காயலில் இருக்கும் உன் உயிருக்கும் உலை வைக்கப்படும் என்பதை அறிந்தேன். ஆகவே உன்னையும் உன் மூலம் பாண்டிய நாட்டையும் காக்க நிலமங்கையை அனுப்பினேன் என்றார். பிரமித்து நின்றான் வீரபாண்டியன். ஒரு பெண்ணைத்தான் அனுப்ப வேண்டும் என காக்க வேறு ஆண்மகன் யாரும் கிடைக்கவில்லையா என்று வினவவும் செய்தான். பெண்கள் செய்வதை ஆண்கள் செய்ய முடியாது. தவிர நிலமங்கை செய்யக்கூடியதை யாருமே செய்ய முடியாது. போர் தந்திரத்திலும் அவளுக்கிணை பாண்டிய நாட்டில் யாரும் கிடையாது என்று விளக்கினார் விக்ரம பாண்டியர். அவர் அதை சொல்ல தேவையில்லை. நிலமங்கையின் பெயர் ஏற்கனவே பாண்டிய நாட்டில் பிரசித்தமாயிருந்தது. போரில் நிகரற்றவள் என்பதும் வீரர்களை அவள் பணிய வைத்திருக்கிறாள் என்பதும் எல்லோரும் அறிந்த விஷயம் என்றாலும் அவளை எதற்காக சிறிய தந்தை தன்னை காக்க அனுப்பினார் என்பது புரியவில்லை வீரபாண்டியனுக்கு. அவன் மனதில் எழுந்த அந்த வினாவை விக்ரம பாண்டியர் புரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஆகவே சொன்னார், எல்லாவற்றையும் விட ஒரு காரணம் இருக்கிறது வீரபாண்டியா என்று. என்ன அது? உன் நலத்தில் அக்கறையுள்ளவள் நிலமங்கை. ஆமாம், உன் மனைவியாக நிச்சயிக்கப்பட்டவள். சிறு பிராயத்தில், நாங்கள் ஏதும் அறியாத வயதில். விக்ரம பாண்டியர் நகைத்தார். அந்த வயதில்தான் யாரும் பெரியவர்கள் சொல்வதை கேட்பார்கள். அது மட்டுமல்ல வீரபாண்டியா, என் தமையனார் அவளை உனக்கு நிச்சயம் செய்ததில் அரசாங்க சம்பந்தமும் பாண்டிய நாட்டின் நலனும் கலந்திருக்கிறது என்றும் கூறினார். எப்படி என்று வினவிய வீரபாண்டியனுக்கு உடனடியாக பதில் சொல்லவில்லை அவர். சிறிது நேரம் சிந்தித்தார். பிறகு ஒரு வெடியை எடுத்து வீசினார். அவள் ரவிவர்மன் குலசேகரனின் மகள் என்று மெல்ல மெல்ல சொற்களை உதிர்த்தார். ஸ்தம்பித்து நின்றான் வீரபாண்டியன். சேரமன்னன் மகளா என்றான் மித மிஞ்சிய வியப்புடன். ஆம், பாண்டிய நாட்டு ஆபத்தில் உன் திருமணத்தால் சேர மன்னனுக்கும் பங்கு ஏற்படும். சேரமன்னன் மகள் இங்கே ஏன் வளர்ந்தாள்? ஏன் சேர நாட்டில் வளரவில்லை என்று கேட்டான் வீரபாண்டியன். விக்ரம பாண்டியர் சில வினாடிகள் தத்தளித்தார். அவள் முன்னை போல் பிறந்தவள். சேரமன்னனின் 3வது மகள், ஆசை நாயகியின் மகள். இவள் அங்கிருந்தால் ஆபத்தென்று ரவிவர்மன் சிறு வயதிலேயே உன் தந்தையின் பாதுகாப்பில் இருக்கட்டும் என்று அனுப்பி வைத்தார் என மெல்ல மெல்ல உண்மையை சொன்னார். வீரபாண்டியன் முகத்தில் சிந்தனை படர்ந்தது. புரிகிறது. ஒரு மன்னனின் ஆசை நாயகியின் மகள் இன்னொரு மன்னனின் ஆசை நாயகியின் மகனை மணக்கிறாள். உயர்வு தாழ்வு எதுவும் இல்லை. அவளை நமது மந்திரி வளர்த்ததால் அவள் உயர்குலத்தவள் என்று நினைத்தேன் என்று கூறி நகைத்தான் வீரபாண்டியன். விக்ரம பாண்டியரின் முகத்தில் சினம் பீறிட்டு நின்றது. அவர் சொற்களிலும் அது பரவி நின்றது. குலத்தினால் சிறப்பில்லாவிட்டால் என்ன? குணத்தில் சிறந்தவள், வீரத்தில் சிறந்தவள். என் அண்ணன் உன்னை இளவரசனாக்கியிராவிட்டால் அவளை நானே வீரதவள பட்டணத்தின் அரியணையில் ஏற்றியிருப்பேன். என் இஷ்டத்துக்கு மாறாக உன்னை அங்கு அமர செய்ய வேண்டியிருக்கிறது என்று சுடு சொற்களை உதிர்த்த விக்ரம பாண்டியர், நாளை உனக்கு திருமணம், மகிடாபிஷேகம் 2 உண்டு என கூறிவிட்டு அந்த வீட்டிலிருந்து விடு விடு என வெளியேறினார். வீரபாண்டியன் அவரை தொடர்ந்து வாசற்படி வரையில் சென்றான். விக்ரமர் திரும்பி, இங்கும் உன் அண்ணன் ஒற்றர்கள் இருக்கிறார். ஆகவே இந்த வீட்டை விட்டு வெளியேறாதே. நாளை மகுடாபிஷேகத்திற்கு பிறகு உன் இஷ்டப்படி இருக்கலாம் என்றார். அப்புறம் ஒற்றர்கள் ஓடிவிடுவார்களோ என்று வினவினான் வீரபாண்டியன் விஷமத்துடன். நீயே ஒற்றர்களை கண்டுபிடித்து ஒழிக்கலாம். இல்லையேல் உன்னை காக்க உன் சமீபத்தில் நிலமங்கை இருப்பாள் என கூறிவிட்டு விக்ரம பாண்டியர் சென்றார். திரும்பவும் தனது அறைக்கு வந்த வீரபாண்டியன் படுக்கையில் தடால் என விழுந்தான். நிலமங்கையிடம் தனது சிறிய தந்தைக்கு இருந்த நம்பிக்கையை நினைத்து வியந்தான். ஆனால் அடுத்த நாள் அவனுக்கு அதற்கு பல அத்தாட்சிகள் கிடைத்தன. மறுநாள் வீரதவளப்பட்டணம் மணக்கோலம் பூண்டது. எங்கும் தோரணங்களும் கோலங்களும் அந்த நகரையே திருமண நிலமங்கையாக அடித்தன. வீரர்கள் நடமாட்டமும் கண்காணிப்பும் நிறைந்து திருமணத்துடன் போர் சன்னதமும் இருப்பதாக தோன்றியது.
அந்த மாநகரத்தில் அன்று காலை அரண்மனையில் குறிப்பாக அழைக்கப்பட்ட மந்திரி பிரதானிகளுக்கு முன்பாக நிலமங்கைக்கும் வீரபாண்டியனுக்கும் திருமணம் நடந்தது. அடுத்த 2 நாளிகைக்கெல்லாம் வீரபாண்டியன் பாண்டிய நாட்டு மன்னனாக முடிசூட்டப்பட்டான். மணிமுடி அவன் தலையில் ஏறியதும் ஊதப்பட்ட தாரைகளின் ஒளி அடங்கியதும் விக்ரம பாண்டியர் சபையில் எழுந்திருந்து, என் தமையன் இஷ்டப்படி இன்று வீரபாண்டியன் பாண்டிய நாட்டு மன்னனாகிவிட்டான். இனி பாண்டிய நாட்டு தலைநகர் மதுரை அல்ல, வீரதவளப்பட்டணம்தான். இந்த நகரையும் நாட்டையும் காக்க நீங்கள் உங்கள் மன்னன் பக்கத்தில் நில்லுங்கள். இனி இந்த மாதிரி விழாவை நீங்கள் நீண்ட காலம் பார்க்க முடியாது. மாளிகாபூர் பாண்டிய நாட்டை நோக்கி வருகிறான். அதை காக்க வீரபாண்டியனால் மட்டும்தான் முடியும். அவன் இந்த பாண்டிய நிலமங்கையையும் பாதுகாப்பான். இதோ இந்த நிலமங்கையையும் பாதுகாப்பான் என்று அறிவித்து அரியணையில் வீரபாண்டியன் பக்கத்தில் அமர்ந்திருந்த நிலமங்கை மீதும் கண்களை ஓட்டினார். வாழ்க மன்னர், வாழ்க பாண்டிய ராணி என்ற கோஷங்கள் அந்த அலங்கார மண்டபத்தில் பெரிதாக எழுந்தன. மந்திரி பிரதானிகள் மன்னனை வணங்கினர். அத்தியாயம் 12. மண் சுமையும் பெண் சுமையும். மணக்கோலமும் மகுடாபிஷேக கோலமும் ஒரே நாளில் பூண்ட வீரபாண்டியன் மனதில் மகிழ்ச்சிக்கு பதில் தீவிர சிந்தனையே படர்ந்து கிடந்ததால் மந்திரி பிரதானிகள் தன்னையும் நிலமங்கையையும் குறித்து எழுப்பிய வாழ்த்து கோஷங்கள் அதிகமாக அவன் காதில் விழவில்லை. திருமணத்தின் போதும் சரி, மகுடாபிஷேகத்தின் போதும் சரி, திரளான மக்கள் மண்டபத்துக்குள் அனுமதிக்கப்படவில்லை என்பதையும், குறிப்பாக சில பெரு வணிகர்களும் மந்திரி பிரதானிகளும் உப தளபதிகளும் பொறுக்கி எடுத்தாற்போல் சில வீரர்களும் மட்டுமே அங்கு கூடியிருந்தார்கள் என்பதையும் மிக நுண்ணிய அறிவுள்ள வீரபாண்டியன் உணர்ந்து கொண்டான். மங்களம் பாடிய பெண்கள் கூட பெரிய இடத்து பெண்களை தவிர பொதுமக்கள் கலப்பு தனது திருமணத்தில் அதிகமாக சம்பந்தப்படவில்லை என்பதையும் அவன் கவனிக்க தவறவில்லை. திருமண கூட தூண்களிலும் மகுடாபிஷேக மண்டப தூண்களிலும் காத்திருந்த வீரர்கள் அந்த பொன் விழாக்களை கவனிக்காமல் சதா அங்குமிங்கும் கண்களை அலைய விட்டு கொண்டிருந்ததால் தன்னை காயலில் பிடித்த பெரும் அபாயம் அரசனான பின்பும் வீரதவள பட்டணத்திலும் போகவில்லை என்ற விபரத்தையும் சந்தேகமற புரிந்து கொண்டான். இத்தகைய எண்ணங்கள் மனதிலோட மகுடாபிஷேக மண்டபத்திலிருந்து அந்த புறத்துக்கு நடுப்பகல் தாண்டிய பின்பு வந்தவன் அரச உடை நீக்கி தனது பழைய உடையை அணிந்து கொண்டு இடையில் தனது வாளையும் குறு வாளையும் கட்டிக்கொண்டு விக்ரம பாண்டியர் தங்கியிருந்த தனி மாளிகையை நாடி சென்றான். அவன் அந்த புறத்திலிருந்து புறப்பட்டதும் அவனை தொடர இருந்த கட்டியக்காரர்களையும் காவல் வீரர்களையும் சைகை செய்து அங்கேயே இருக்க சொல்லிவிட்டு தன்னந்தனியே விக்ரம பாண்டியன் மாளிகைக்கு வந்து சிற்றப்பனை அவரது அறையில் சந்தித்தான். வயதின் காரணமாக அழுத்து அப்பொழுதுதான் சற்று இளைப்பாறிக் கொண்டிருந்த விக்ரம பாண்டியர் வீரபாண்டியனை வியப்புடன் நோக்கி படுத்த நிலையிலிருந்து எழுந்து உட்கார்ந்தார். இன்று உன் மகுடாபிஷேக நாள், திருமண நாள் என்று சுட்டியும் காட்டினார். ஆனால் மகிழ்ச்சி நாள் அல்ல என்றான் வீரபாண்டியன் திட்டமாக. ஏன்? விக்ரம பாண்டியர் புரிந்தும் புரியாதது போலவே வினவினார். திருமண மண்டபத்தில் பொதுமக்கள் திரள காணோம், மகுடாபிஷேக மண்டபத்தில் குறுநில மன்னர் யாரையும் காணோம் என்ற வீரபாண்டியன் அவரை உற்று நோக்கினான். விக்ரம பாண்டியர் சிறிது நேரம் சிந்தனையில் இறங்கினார். கடைசியாக கேட்டார், அதனால் என்ன? இன்று மக்கள் மகிழ வேண்டிய நாள் அல்லவா? எப்படி பழக்கம் என்று வினவினான் வீரபாண்டியன் தன் கூறிய விழிகளை விக்ரம பாண்டியர் மீது நாட்டி. பழக்கங்கள் சாதாரண காலத்துக்கு ஏற்பட்டவை என்று குறிப்பாக சொன்னார் விக்ரம பாண்டியர். இப்போது காலம் அசாதாரணமானதா? மாளிகாபூர் வருவதையும் உன் அண்ணன் தந்தையை கொலை செய்ததையும் உன்னையும் தீர்த்து கட்ட பார்ப்பதையும் எப்படி நினைக்கிறாய்? சாதாரண சம்பவங்களாகவா? அதனால் காலத்திற்கேற்ற கோலம் போடுகிறோம் என்ற விக்ரம பாண்டியர் தனது பஞ்சனையிலிருந்து இறங்கி அறையில் அங்கும் இங்கும் நடமாடிக்கொண்டே சொன்னார். வீரபாண்டியா, பல படோடபங்களை நான் காரணமாகவே உன்னை பற்றிய இரு வைபவங்களிலும் தவிர்த்தேன். உனக்கு அபாயம் இங்கும் நீங்கவில்லை என்பதை ஏற்கனவே சுட்டிக்காட்டினேன். தூரி வாத்தியங்கள் முழங்க பட்டண பிரவேசம் செய்து கொள்ள வேண்டிய நீ திருட்டுத்தனமாக அழைத்து வரப்பட்டாய். சிறு விடுதியில் இருத்தப்பட்டாய். பிறகு திடீரென திருமணமும் மகுடாபிஷேகமும் நடந்தன. ஆனால் இத்தனை ரகசியமும் உன்னை காக்காது. எனது அண்ணன், உன் தந்தை எப்படி அகற்றப்பட்டாரோ அப்படி உன்னையும் என்னையும் அகற்ற உன் அண்ணனின் ஒற்றர்கள், கொலைகாரர்கள் இந்த பட்டணத்திலும் மறைந்து திரிகிறார்கள். ஆகவே நானும் இன்றிரவு இங்கிருந்து மறைந்து விடுவேன். இந்த இடத்தில் பேச்சை நிறுத்திய விக்ரம பாண்டியர் வீரபாண்டியன் மீது அர்த்தமும் துக்கமும் நிரம்பிய விழிகளை நாட்டினார். அவர் சொற்களை கேட்ட வீரபாண்டியன் மனத்தில் எல்லையில்லா துன்ப சுமை ஏறி இருந்தது. நீங்கள் கொலைகாரர்களுக்கு அஞ்சுகிறீர்களா என்று வினவினான் முடிவில். ஆம். ஏன்? இன்னும் சில நாட்கள் நான் உயிருடன் இருக்க வேண்டியிருக்கிறது. எதற்காக? பாண்டிய நாட்டை காக்க. இப்பொழுதே அந்த பணியை ஏற்றால் என்ன? சந்தர்ப்பம் சரியா இல்லை. எப்பொழுது வரும் சந்தர்ப்பம்? வெகு சீக்கிரம் வரும்.
அப்பொழுது விக்ரம பாண்டியன் மறைவிடத்திலிருந்து வெளிவருவான். வெறும் கையுடன் அல்ல, வாளேந்தி வருவான். படைகளுடன் வருவான். அப்பொழுது ஒன்று மாளிகாவூர் திரும்பி ஓடுவான், அல்லது உன் சிற்றப்பன் இந்த மண்ணில் புதைக்கப்படுவான். இதை கூறிய விக்ரம பாண்டியர், வீரபாண்டியா, இப்பொழுது வேறு எதுவும் கேட்காதே. என் திட்டங்கள் நிலமங்கைக்கு நன்றாகவே தெரியும். எதையும் அவளை கேட்டு தெரிந்து கொள் எனவும் கூறிவிட்டு மீண்டும் பஞ்சனையில் படுத்தார். என்னை விட நிலமங்கையிடம் அத்தனை நம்பிக்கையா உங்களுக்கு என்று வினவினான் வீரபாண்டியன். உன்னை விட என்ன, என்னை விட அவளிடம் எனக்கு நம்பிக்கை அதிகம். ஓ வீரபாண்டியா, நிலமங்கை காத்திருப்பாள் என்று கண்களை மூடிக்கொண்டார். அத்துடன் அங்கிருந்து கிளம்பி சிந்தாகிராந்தனாய் அந்த புறத்துக்கு வந்த வீரபாண்டியன் அந்த பகல் பொழுதை தனிமையிலேயே கழித்தான். இரவு நெருங்கியதும் பணிப்பெண்கள் இருவர் அவன் மங்கள ஸ்நானத்துக்கு ஏற்பாடு செய்தார்கள். அவன் ஸ்நானம் செய்ததும் அறுசுவை உண்டி படைக்கப்பட்டது. அதை அதிகமாக உண்ணாத வீரதவள மன்னன் மணவரைக்கு சென்றபோதும் சிந்தனையுடனேயே சென்றான். அங்கிருந்த கோட்டுக்கால் கட்டிலின் மீது மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மீது சயனித்த போதும் அவன் மனம் நிம்மதி அடையவில்லை. சர்வாலங்கார பூஷிதையாய் மணவரை விளக்குகளை விட பெரு விளக்காய் உள்ளே நுழைந்து அறையை தாளிட்டு திரும்பி நீள் விழிகளை நிலத்தில் சாயவிட்ட மனையாளையும் காணவில்லை அவன் கண்கள். அவன் மனநிலையை நிலமங்கை புரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஆகவே அண்ணன் நடை நடந்து அவளே வந்தாள் கட்டிலுக்கருகில். அவள் வந்ததும் அவன் நன்றாக தள்ளி படுத்தான். நிலமங்கையும் பஞ்சனையின் ஓரத்தில் சயனித்தாள். அவன் மௌனத்தை கலைக்க அவளை கேட்டாள், இதற்குள் மண் சுமை ஏறிவிட்டது போல் இருக்கிறது என்று மிக மிருதுவாக. மல்லாந்து படுத்த நிலையில் சொன்னான் வீரபாண்டியன். ஆம் என்று. அது மட்டுமல்ல மன்னவா என்று லேசாக நகைத்தாள் நிலமங்கை. வேறென்னவோ, பெண் சுமையும் ஏறி இருக்கிறது. பெண் சுமையா? ஆம். யார் அது? ஏன் தெரியவில்லையா? இல்லை. தெரிந்து கொள்ளுங்கள். எப்படி? நிலமங்கை சிரித்தாள். ஏன் சிரிக்கிறாய் என்று சீறினான் வீரபாண்டியன். என்ன கேட்கிறீர்களே எப்படி என்று? அதற்காக சிரித்தேன் என்றாள் நிலமங்கை. ஆத்திரம் சற்றே விலகியதால் அப்பொழுதுதான் புரிந்தது வீரபாண்டியனுக்கு. அவனும் நகைத்தான். இப்பொழுது நீ என்ன செய்ய சொல்கிறாய் என்று கேட்டான். நிலமங்கை பதில் சொல்லவில்லை. ஏளன புன்முறுவல் காட்டினாள். பஞ்சனையில் இருவருக்கும் இடையில் 3 அடி இடைவெளி இருந்ததை கடைக்கண்ணால் நோக்கினாள். ஏதோ சிந்தித்துவிட்டு அவன் காது கேட்கும்படியாக முணுமுணுத்தாள். இதைவிட மோசமான கேள்வியை ஆண் பிள்ளையாயிருக்கும் யாரும் கேட்க முடியாது என்று. இதை கேட்ட வீரபாண்டியன் நிலமங்கையை நோக்கி திரும்பினான். அடுத்த வினாடி இருவருக்கும் இடையில் இருந்த 3 அடி இடைவெளி மறைந்தது. வீரபாண்டியனுக்கு மண் சுமையோடு பெண் சுமையும் சேர்ந்து கொண்டது. 1977ஆம் வருடம் சாண்டில்யன் அவர்களால் எழுதப்பட்ட நிலமங்கை சரித்திர தொடர் நிறைவுற்றது. நன்றி.